மானை என்ற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இப்போது நாம் அதிலே 11வது செய்யுள் முதலாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். செப்பார் முலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலை பாடுகான் அம்மானாய். செப்பார் முலை பங்கன். செப்பு என்பது சிமிழ். இப்ப குங்குமச்சிமிழ் என்று சொல்லுகிறோமே, அதுக்கு செப்பு என்று பெயர். அந்த செப்பு போன்ற நகிலை உடையாளாகிய உமாதேவியனுடைய கணவன் தென்னன் பெருந்துரையான், பாண்டி நாட்டை ஆண்ட பெருமான், அவனுக்கு உள்ளடங்கிய திருப்பெருந்துறை என்ற ஊரிலே எழுந்தருளி இருக்கிற பெருமான். தப்பாமே தாழடைந்தார் தன்மையினான், அவன் தன் அடியாருடைய உள்ளங்களை எல்லாம் உருக்கி விடுகிறவன் என்று சொல்கிறார். யாருடைய உள்ளத்தை உருக்குகிறான் என்று கேட்டால், தாழ் அடைந்த தன்னுடைய திருவடியை அடைந்தவர், நெஞ்சு மனத்தை உருக்கும் உருகச் செய்கின்ற தன்மையை உடையவன். அந்த தாளையும் கூட எப்படி அடைய வேண்டும் என்று சொல்கிறார். தப்பாமே, ஒரு நேரம் கூட தவறவிடாதபடி அந்த நெஞ்சத்தை அடைய வேண்டும். அடைதல் என்பது இங்கு இடைவிடாது நினைத்தல். சிவபெருமானுடைய திருவடியை இடைவிடாது நினைத்தலைத்தான் தப்பாது தாழடைந்தார் என்று சொல்கிறார். இறைவனுடைய வழிபாடு ஒரு நாள் கூட நிற்கக்கூடாது. அந்த வழிபாடை முற்றாமே பணி செய்தல் என்பதாக தேவாரங்களில் எல்லாம் குறிப்பிப்பார்கள். அந்த முற்றுப்பாடு இல்லாமல், தங்குதடை இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு நிலையைத்தான் இங்கே தப்பாமே என்ற ஒரு சொன்னாலே கூறுகிறார். ஒரு நாள் கூட தவறவிடாதபடி அந்த இறைவனுடைய திருவடியை அடைதல் என்பது சிந்தித்தல். எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அடியாருடைய மனத்தை மேலும் மேலும் உருக்குகின்ற தன்மையுடையவன் அந்த பெருமான். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவித்த அப்பார் சடையப்பன், அவன் பாண்டி நாட்டை சிவலோகமாக்கினான் என்று சொல்றார். எப்பொழுது சிவபெருமான் சிவலோகமாக்கினார்? அதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கிறதா என்று பார்த்தால், பாண்டி நாட்டை சிவலோகமாக்கினதாக திருவிளையார் புராணத்துல இல்லை. ஆனா பாண்டி நாட்டை ஆண்ட ஒரு பாண்டியன், வரகுணன் என்ற பெயரை உடையவன், அந்த வரகுணனுக்கு சிவலோகத்தை காட்டினார் என்பதாகவும் திருவிளையாடல் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த கதையை அவர் சொல்லல. பாண்டி நாட்டையே சிவலோகமாக்கி விட்டார் என்று சொல்றார். திருநாவுக்கர சுவாமிகள் கைலாயத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். கைலாயத்தை பார்க்கிறதுக்காக இமயமலையில போகிறார். அவரால் நடக்க முடியாத அளவுக்கு செயலற்று விழுந்து கிடக்கிற போது சிவபெருமான் வந்து, உனக்கு திருவையாற்றிலே கைலாய காட்சி காட்டுறேன்னு சொல்லிட்டார். கைலாயத்துல போய் பார்க்க வேண்டியது திருவையாற்றுல வந்து திருவையாறையே சிவலோகமாக்கி விட்டதை பெரிய புராணத்திலே திருநாவுக்கருடைய நிகழ்ச்சியில பார்க்கிறோம். ஆனா பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி விட்டார் என்பதற்கு ஏதாவது கதை இருக்கிறதான்னா, அதுக்கு ஒன்றே ஒன்று. நாம் திருவிளையாட புராணத்திலே தடாதகை பிராட்டியாருடைய திருவனப்படலம் என்ற பகுதியை நாம் பார்த்தோம்னா தெரிஞ்சு கொள்ளலாம். தடாதகை பிராட்டியார் உமாதேவியார் தான் அப்படி அந்த பேர்ல அவதாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு கணவராக சிவபெருமான் வரார். அந்த திருமணத்தன்றைக்கு உமாதேவியும் சிவபெருமானும் அங்கே எழுந்தருளி இருக்கிற காலத்துல, சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வர்ற காலத்தில் கைலாயத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் புறப்பட்டு வந்தார்கள். அங்கு கைலாயத்தில் எந்த விதமான தேவர்களையும் காட்சியும் பார்க்க முடியுமோ அத்தனை காட்சியும் அந்த திருமணத்திலே அத்தனை பேரையும் அங்கே பார்க்கும். அதனால அன்று ஒரு நாள் திருமணம் நடந்த அன்றைக்கு கைலாயம் போல காட்சி அளிக்கப்பட்டது அந்த மதுரை. அதான் தான் திருமணம் செய்து கொண்டு அந்த பாண்டி நாட்டையே கைலாயம் போல் தோற்றுவித்த பெருமான் என்ற அந்த திருமணக்கால நிகழ்ச்சியைத்தான் இதில் சொல்கிறார்.
இப்படித்தான் நமக்கு உரையாசிரியர் சானா தண்டவாணி தேசியர் எழுதியிருக்கார். அப்பாண்டி நாட்டை, பாண்டி நாடாகிய மதுரையை சிவலோகம் ஆக்கிவித்த தான் திருமணம் செய்து கொண்ட காலத்திலே கைலாயத்தில் இந்த அத்துணை பேர்களையும் அங்கே வரவித்து அந்த காட்சியை சிவலோக காட்சியாகவே காட்டினார். அப்பார் சடையப்பன், அப்பு ஆர் சடையப்பன் என்று அப்படி பிரிக்கணும். அப்புன்னா தண்ணீர்னு அர்த்தம், கங்கை. அப்பு ஆர் சடை, கங்கை நிறைந்திருக்கிற சடை, அப்படி பொருள்பட்ட சுலபமா போயிடும். அப்பார் சடையப்பன், கங்கை நீர் நிரம்பி இருக்கிற சடையுடைய பெருமான், அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய ஆனந்த வார்கடல். இதுவரையிலும் சிவபெருமானை சொல்லி வந்து இனி அந்த பெருமானுடைய திருவடியை சொல்ல வருகிறார் இந்த 4வது வரியினுடைய ஈட்டிலே. அந்த பெருமான் உமாதேவியை ஒரு பக்கத்திலே உடையவன், திருப்பெருந்தொருளே எழுந்தருளி இருக்கிற பெருமான், இடைவிடாது திருவடியை வணங்குகின்றவருடைய நெஞ்சை உருக்கின்ற இயல்பை உடையவன், பாண்டி நாட்டையே சிவலோகமும் ஆக்கி வைத்தவன், கங்கையை தலையிலே தரித்தவன் என்று இவ்வளவு சிறப்புகளை சொல்லி வந்து இப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த பெருமானது ஆனந்த வார்கடலே, பேரின்பம் நிறைந்திருக்கின்ற நீண்ட திருவடி. அவனுடைய திருவடி அத்துணை நீளமும் அகலமும் ஆழமும் உடையது. எத்தனை ஆன்மாக்கள் அந்த திருவடிக்கண் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இருக்க இடம் கொடுக்கக்கூடியது ஆனதனாலே இந்த வார்கடல், நீண்ட இடம் கொடுக்கக்கூடிய பெரிய திருவடி என்பதாக சொன்னார். அந்த ஒப்பாக ஒப்பிவித்த, அதுக்கு முன்னாடி ஒப்பாகன்னு ஒரு சொல்லு இருக்கு. அடைக்கலமாக அடைக்கலம் கொடுத்த என்று பொருள். அந்த சிவபெருமானும் சரின்னு ஏத்துகிறார் ஒப்பாக. அந்த திருவடிகளும் ஒப்புக்கொண்டது, உன் திருவடியை நான் ஏத்துக்கிறேன், அடைக்கலமானி கொடுக்க வந்ததை ஒப்பாக ஏற்கிறேன் என்ற அந்த திருவடி சொல்ல, இவரும் தன்னுடைய உள்ளத்தை அந்த அடியார்கள் திருவடிக்கண்ணை கொண்டு போய் தம் உள்ளத்தை கொடுக்க, அப்படிப்பட்ட உள்ளத்தை உடைய அடியார்கள் அப்படின்னு திருவடிக்கே உள்ளத்தை ஒப்பித்தார்கள் என்றால் அது என்ன பொருள்? உள்ளத்திலே திருவடியை இருக்க இடம் கொடுத்து விட்டார்கள். அந்த உள்ளத்தை, தன்னுடைய உள்ளத்துல வேறு எதையும் இருக்க இடம் கொடுக்கவில்லை. தன்னுடைய உள்ளத்துல திருவடி மட்டும்தான் இருக்கலாம் என்று திருவடிக்கே கொடுத்து விட்டார்களாம். திருவடிக்கு ஒப்புவித்தார்களாம். திருவடியை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை என்ற கருத்தை காட்டுவதற்காக திருவடியும் ஏற்றுக்கொள்ள தன்னுடைய உள்ளத்தை அவன் கை அந்த திருவடியின் கீழே ஒப்புவித்தார்கள் தங்கள் உள்ளத்தை. அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய உள்ளத்தில் இப்பொழுதும் இறைவன் இருக்கிறான். உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பேற்பட்ட மனமுடைய அடியார்களின் உள்ளத்தில் இறைவன் நிறைந்திருக்கிறான், வெளிப்பட்டு இருக்கிறான். அப்படி நிறைந்திருக்கின்றவன் இந்த உள்ளத்தில் மட்டும்தான் இருக்கிறானா என்றால் இல்லை. அப்பாலை, அப்பாலைக்கு அப்பாலை அங்கும் இருக்கிறான். அப்பாலை, அப்பாலைக்கு அப்பாலை என்று 2 சொல்றாரே, அது என்ன? நாமெல்லாம் இப்போது வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிற இடம் இருக்கிறதே, மாயாபவனம். மாயாபவனத்தையே 2 விதமாக பிரிக்கணும், சுத்த மாயாபவனம், அசுத்த மாயாபவனம். நாம் இருக்கிற இடம் அசுத்த மாயாபவனம். இந்த அசுத்த மாயாபவனத்துக்கு அப்பால் பட்ட இடம் சுத்த மாயாபவனம். அந்த சுத்த மாயாபவனத்துக்கும் அப்பாலும் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம்னா சூன்யம், ஒன்றும் இல்லாத இடம், மாயை என்ற பொருளும் இல்லாத இடம். அந்த இடத்தில் இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான், வேறு யாரும் அங்கு இல்லை. அந்த ஒருவரும் இல்லாத தான் மட்டும் தனித்திருக்கக்கூடிய இடம் இருக்கே, அதை சூன்யம் அல்லது உப்பால் என்று சொல்லுவார்கள் ஞானிகள். அப்படி குறிக்கிற வழக்கு. அதைத்தான் அப்பாலைக்கு அப்பால். நாம் இருக்கிற அசுத்தமாயைக்கு அப்பால் என்பது சுத்தமாயாபவனம். அந்த அப்பாலைக்கு அப்பால் என்பது சூன்ய பிரதேசம். அந்த சூன்ய பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த பெருமானை பாடுங்கான் அம்மானாய், பெண்ணே நான் பாடுகிறேன், நீ கேள் என்று இந்த பாட்டினாலே அவர் தெரிவிக்கிறார். மை பொலியும் கண்ணிகள் மாலோடு மால் அயனோடு இந்திரனும் எப்பிரவியும் தேடேன், என்னையும் தன் இன்னருளால் இப்பிரவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து, மெய்ப்பொருட்கட் தோற்றமாய் மெய்யே நிலை வேறாய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடருளும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுருங்கான் அம்மானாய்.
மை பொலியும் கண்ணிகள், மை பூசப்பட்ட கண்ணையுடைய தோழியே நீ கேள் என்று இவள் பாடுகிறவள் தன் பக்கத்தில் இருக்கிற தோழியை பார்த்து சொல்றாள். 2 பேர் இருந்து அம்மானை ஆடுகிறார்கள். ஒருத்தி ஆடும்போது பாடுகிறாள், இன்னொருத்தி எதிரே இருந்து கேட்கிறாள். இப்ப பாடுகிறவள் சொல்றாள், மை போலியும் கண்ணி, மை பூசிய கண்ணை உடையவளே. இது எதிரே இருந்து கேட்கிறவளை சொன்னது வார்த்தை. மை பூசப்பட்ட கண்ணை உடைய பெண்ணே கேள், நான் பாடுகிறேன், நீ கேள். மால் அயனோடு இந்திரனும் எப்பிரவியும் தேட, இந்த திருமால், பிரம்மன், இந்திரன் இவர்களெல்லாம் அந்த பரம்பொருள் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடினார்கள். எப்போ தேடினார்கள்? ஒரு பிறவி இல்ல, பல பிறவி எடுத்து தேடி பார்த்தார்கள். எப்பிறவியும் தேட, எந்தெந்த பிறவி தாம் எடுக்கிறார்களோ ஒவ்வொரு பிறவியிலும் இறைவனை தேடி பார்த்தார்கள். அவர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லையா. மாலும் அயனும் இந்திரனும் ஆகிய இந்த 3 பேர்களும் எப்பிறவியும் தேட, தாம் எடுத்த எந்த பிறவி உண்டோ அத்தனை பிறவியிலும் தேடி பார்க்க அவர்களுக்கெல்லாம் கிடைக்காமல், என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு, அவன் என்ன பண்ணிவிட்டான்? திருப்பெருந்துறையிலே வந்து என்னை இந்த பிறவியிலேயே காட்சி கொடுத்து விட்டான், நான் பார்த்து விட்டேன் என்று சொல்றார். என்னையும், அடியேனாகிய என்னையும், ஒன்றுக்கும் பற்றாதவனாகிய என்னையும் கூட தன் இன்னருளால், தன்னுடைய காருண்யத்தாலே வந்தான். நாம் போய் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அவனிடத்திலே ஒரு பேர் அருள் இருக்கு, அவன் தானாகவே வந்து எனக்கு காட்சி கொடுத்தான் என்று சொல்றார். ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, அது அம்மாவோடு விளையாடு, அண்ணாமூச்சி புத்தி விளையாடு. அம்மாவோடு சொல்ற போது அது என்ன சொல்லுது? அம்மா நீ ஒளிஞ்சுக்கோ, நான் உன்னை தேடி பிடிக்கிறேன். சரி என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்றாள்? அந்த குழந்தை வேறு பக்கம் திரும்பி பார்க்கிற போது ஒரு கதவுக்கு பண்ண போய் தன்னை ஒளிந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டாள். இந்த குழந்தை அங்கு தேடி இங்கு தேடி பார்த்தது, ஒரு இடத்திலையும் காணும். அப்புறம் அழ ஆரம்பிச்ச உடனே இவள் கதவுடுக்க இருந்து வெளியில வந்துட்டான். தாய் பிள்ளைக்கு எதுக்க போய் நிக்கிறேன். இப்ப புள்ள வந்து தேடி அம்மாவை இருக்கிற இடத்த பார்க்கல. அம்மா தானாவே குழந்தை எடுக்க முன்னாடி போய் காட்சி கொடுத்து, நீ அழாத, எதுக்கா தெரியல, நான் அதை வந்துட்டேன்னு அந்த குழந்தையை தேத்தினான். அப்ப அந்த குழந்தை அழுகிற போது அந்த குழந்தை அழாம அதை காக்க வேண்டும் என்ற ஒரு காருண்யத்தினாலே தாய் எப்படி தானே வந்து குழந்தைக்கு முன்னே தன்னை காட்டி கொடுத்தாளோ அது போலத்தான் எங்கும் யாருக்கும் காணாது ஒளிந்து கொண்டிருந்த பரம்பொருள் இந்த மாணிக்க வாசகர் கீழே இருந்து அழறார். உன்னை பார்க்க முடியலையே என்று அழும்போது காருண்யமுடையவனாகிய தாய் போன்ற அந்த பெருமான் தானே வந்து இங்கே குருநாதராக காட்சி எடுத்து இவருக்கு காட்சி கொடுத்துட்டான். ஆனா இந்திரன் முதலியவர்கள் தான் தங்களுடைய அகங்காரத்தினாலே நாங்கள் தேடி பிடிச்சு விட்டுருவோமே தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழல. அதனால அவர்களுக்கு முன்னே இறைவன் வரவில்லை. அவர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணிக்க வாசகர் பெருமானே உன்னை நான் காண முடியாது, எனக்கு திறமில்லை, நான் ஒன்றுக்கும் பற்றாதவன் என்று சொல்லி அழுத போது அவன் தானே வந்து விட்டான். அதனால்தான் ஒரு இடத்துல சொல்றார், அழுதால் உன்னை பெறலாமே. இதுவும் மாணிக்க வாசகருடைய வாக்குதான். ஒரு இடத்துல சொல்றார், அழுது விட்டா உன்னை பார்க்கலாமே, அதனால உன்னை பார்க்க முடியலையே என்று என்றைக்கு நான் உள்ளத்திலே அழ ஆரம்பிக்கிறோனோ அன்னைக்கு நான் பார்த்து விடலாம் உன்னை, நீ நிச்சயம் வருவாய். அது மாதிரி நான் அழுதனாலே என்னையும் ஒரு பொருளாக நினைத்து உன்னுடைய இன்னொருளால் உன்னுடைய காருண்யத்தினால் நீயாகவே வந்து இப்பிறவி ஆட்கொண்டு நான் எடுத்த இந்த மணிவாசகராகிய இந்த பிறவியிலேயே என்னை ஆட்கொண்டாய். குருநாதராய் வந்து திருப்பெருந்துறையை ஆட்கொண்டாய். அது மட்டுமல்ல, இனி பிறவாமே காத்து, இனி அடுத்த பிறவி எதுவும் உனக்கு இல்லை என்று சொல்லும்படியாக என்னை காவலும் காத்தாய், எனக்கு ரட்சகம் பண்ணி விட்டாய். உனக்கு இனிமே அடுத்த பிறவி கிடையாது, இந்த ஒரே ஒரு பிறவிதான், இந்த பிறவி கொஞ்ச நாள் நீடிச்சிருக்கும், இது முடிஞ்ச பிறகு உனக்கு பிறவி இல்லை என்று சொல்லி என்னை நீ காப்பாற்றி விட்டாய். மெய்ப்பொருள்கள் தோற்றமாய் அந்த இறைவன் இருக்கிறானே, அந்த இறைவன் எங்கே தோற்றமாக வெளிப்பாடாக இருக்கிறான். மெய்ப்பொருட்கண் உண்மை பொருளிடத்தில் எல்லாம் அவன் விளக்கமாக இருக்கிறான். மெய்யே நிலை பேராய் எங்கே உண்மை உண்டோ அந்த இடத்திலே நிலையாகவும் இருக்கிறான். அப்பொருளும் பொருட்கும் தானேயாய், எப்பொருட்கும் தானேயாய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் தான் தான் மூல காரணமாய் இருக்கிறான். அப்போ
இந்த இறைவன் இந்த உலகத்திலே 2 விதமான பொருள் உண்டு. ஒன்று மெய்ப்பொருள், இன்னொன்று பொய்ப்பொருள். மெய்ப்பொருள்கள் தோற்றமாய் மெய்ப்பொருள் கண் தோற்றம். பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்ற 2லே பொய்ப்பொருள் என்பது மாயாகாரியமாகிய பொருள்கள். அவன் எங்கே நமக்கு விளக்கமாக வருகிறான் என்றால் மெய்ப்பொருளிடத்திலே விளக்கமாக வருகிறான். மெய்ப்பொருள் என்பது அறிவு, ஞானம். ஞானத்தைத்தான் மெய்ப்பொருள் என்று சொல்றார். மெய்ப்பொருள் என்பதுதான் இறைவனுடைய திருமேனி, அறிவுதான் திருமேனி, ஞானமே திருமேனி. அதான் அவனுக்கு பிரம்மம் என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்லுகிற பிரம்மம் என்பது ஞான சொரூபம், ஞானமே வடிவம். ஞானமே வடிவமான பொருளின் கண் அவன் வெளிப்படையாக இருக்கிறான். ஞானத்தை எவர் பெற வருகிறாரோ அவரிடத்திலே இறைவன் வெளிப்பட்டு தெரிகிறான். மெய்யே நிலை பேராய், அந்த ஞானமே தன்னுடைய நிலைத்த இடமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். எப்பொருளுக்கும் தானேயாய், மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் எதா இருந்தாலும் இந்த உலகத்திலே அவன் தான் தோற்றுவிக்கிறான். ஞானத்தை கொடுப்பதும் அவனே, அஞ்ஞானமாகிய அந்த மாயையாகிய பொருளை தோற்றுவிப்பவனும் அவனே. எப்பொருளுக்கும் தானேயாய் யாவைக்கும் வீடருளும், எல்லா பொருளுக்கும் மோட்சத்தை கொடுக்கிறான். யாவை என்றால் எவ்வகைப்பட்ட உயிர்க்கும், மனித உயிர் மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட அவன் மோட்சம் கொடுப்பான். அதாவது ஒரு உயிர் என்பது ஏதோ ஒரு உடம்பை பற்றி கொண்டு இருக்கிறது. அது மனிதர் உடம்பில் இருக்கிற போது மனிதன் என்று அந்த உயிரை சொல்றோம். அதே உயிர் ஒரு பறவைக்குள் இருந்தால் பறவை என்று சொல்றோம், விலங்குக்குள் இருக்கும்போது விலங்குன்னு சொல்றோம். ஆனா அதுக்குள் இருக்கிற உயிருக்கு மனிதன் என்றோ பறவை என்றோ அல்லது விலங்கு என்றோ வேறுபாடு கிடையாது. அந்த உயிர் என்னைக்கு பக்குவம் பெறுகிறதோ, பக்குவம் பெறுகிற காலத்துல மோட்சத்துக்கு போயிடலாம். மனித உடம்பில் இருந்து பக்குவம் பட்டாலும் போயிடும், ஒரு பறவை உடம்புக்குள் இருந்தாலும் போயிடும், ஒரு விலங்கு உருவத்துக்குள்ள பக்குவம் பட்டாலும் மோட்சத்துக்கு போக முடியும். அதனால இறைவன் என்ன பண்ணுகிறான், எது எது பக்குவப்பட்டு வருகிறதோ அவற்றை எல்லாம் அந்தந்த உடம்பில் இருந்து பிரித்து உடனே மோட்சத்தை கொடுத்துடுறான். இதையெல்லாம் எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால் பல புராணங்கள்ல பார்த்தா தெரியும். மதுரையில இறைவன் 64 திருவிளையாடல் பண்ணியிருக்கிறான். அந்த 64 திருவிளையாடல்ல நாரைக்கு முத்தி கொடுத்த படலம் என்று இருக்கு. நாரை என்பது ஒரு பறவை. அந்த பறவையாகிய உடம்புக்குள் இருந்த ஒரு உயிர், ஒரு பரிவக்குவப்பட்ட ஒரு உயிர். அந்த பரிவக்குவ நிலையில் வந்த உயிரானது மனுஷ உருவத்தை எடுக்காம நாரை உருவத்தில் இருந்திருக்கு. அதனுடைய பரிவக்குவம் பார்த்து இறைவன் நாரைக்கு முத்தியை கொடுத்துடுறான். நாரையா இருந்த அளவிலேயே அது உடம்பில் இருந்து நீங்கி அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போயிடுது. மனுஷனா இருந்தால்தான் மோட்சத்துக்கு போகலாம் என்பது இல்லை என்பதை இந்த புராணம் காட்டு. இன்னொரு கதை, சிதம்பரத்துல உமாபதி சிவாச்சாரியார் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் நல்ல ஞானி. சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த சிதம்பரத்துல பெற்றான் சாம்பா என்று ஒரு புலையன் விறகு வெட்டி வித்து அதுல வருகிற பணத்தை கொண்டு ஜீவனம் பண்றான். இன்னைக்கு விறகு வெட்டினான்னா அந்த பொருளை கொண்டு அன்னைக்கு ஜீவனம் பண்ண, மறுநாளைக்குன்னு அந்த பணத்தை எடுத்து வைக்கிறதே கிடையாது. நாளைக்கு மறுபடியும் விறகு வெட்டி தான் சாப்பிடுவான். மறுநாளைக்குன்னு சேர்த்து வச்சா நம்முடைய பிறவி மறுநாளுக்கு இன்னும் பறவை வரும், அண்ணனையோட சரியா போயிடணுங்கிற மாதிரி அவனுடைய ஆத்ம ஞானம் ஏற்பட்டு போச்சு. அவன் புலையனாயிருந்தா கூட அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டதனாலே அவனுடைய வாழ்விலேயே ஒரு திருப்பம் ஏற்பட்டு விட்டது. இப்படி உயர்ந்த ஒரு குறிக்கோளோடு ஆத்ம பக்குவம் வர 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 அவனுக்கு மோட்சம் கொடுக்கிற நிலை வந்து சிவபெருமான் என்ன பண்ணார், இந்த பெற்றான் சாம்பான கொஞ்சம் மனசுல அவனுக்கு ஒரு அறிவு ஊட்டினார். நீ விறகு வெட்டுற, விக்கிற, நீ சாப்பிடுற, ஆனா இந்த விறகுல கொஞ்சம் நீ தர்மம் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்புல மனுஷல ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அவன் தானே என்ன பண்ணா, அந்த ஊர்ல இருந்த உமா விஸ்வாச்சாரியார் மடம் ஒண்ணு இருந்தது. அந்த மடத்துக்கு ஒரு கட்டு விறகு காலையில கொண்டு போய் வாசப்படியில போட்டு போடுவான். ஒன்றும் சொல்ல மாட்டான், காசும் கேட்க மாட்டான், இதை உள்ள போய் கொண்டு வைங்கன்னு சொல்ல மாட்டான். வாசப்படியில போய் ஒரு விறகு கட்டு போட்டு போயிடுவான். அந்த மடத்துல இருங்க வேலை பார்க்கற வந்து வெளியில பார்ப்பார்கள், விறகு கட்டு கிடையாது. சரி, இந்த மடத்துக்கு யாரோ இங்க வச்சுட்டு போயிருக்காருன்னு அதை எடுத்து சமைச்சிடுவார்கள். தினந்தோறும் இப்படி விறகு கட்டு வந்துகிட்டு இருக்கு. இது அந்த உமாபதி சிவாச்சாரியார் கூட தெரியாது. அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் கூட இப்படி ஒருத்தன் வந்து விறகு கட்டு போடுறான், அது சமையலுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணுங்க அங்க சொல்லவே இல்லை. சிவபெருமான் ஒரு நாள் ஒரு ஓலை எடுத்து அது ஒரு பாட்டு எழுதி அந்த பெற்றான் ஜான்மான் விறகு கட்டு எடுத்துட்டு வர்றான் இல்லையா, அவன் கையில கொடுத்து
நீ விறகு கட்டு போறியே, அந்த மடத்துல இந்த ஓலையை எனக்காக ஒண்ணு கொடுத்துறேன். அந்த இந்த ஓலையை நான் அங்க அந்த அவங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் படிதான். இந்த ஓலை நாங்க கொடுக்கணும், எனக்காக நீ இதை செஞ்சுறியா உபகாரம்னு கேட்கிறார் சிவபெருமான் வேற வேஷத்துல. அவன் பார்த்தான், ஐயா பெரியவரே, உங்களுக்கா இது என்ன, நான் விறகு கட்டே தூக்கும்போது இந்த ஓலையை தூக்க உங்களுக்கு தூக்கிட்டு போக மாட்டேன்னா, இதையும் கொடுங்கோ கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போய் விறகு கட்டை போட்டான். அங்க வேலைக்காரன் நின்று வந்துட்டு, இந்த ஐயா இந்த ஒரு ஓலை வழியில ஒரு பெரியவர் உள்ள உங்களுக்கு கொடுக்க சொன்னார்னு அந்த ஓலையை கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அந்த ஓலையை கொண்டு போய் உமாதி சிவாச்சாரிட்ட கொடுத்தார்கள். உமாதி சிவாச்சாரி அந்த ஓலையை படிச்சு பார்க்கிறார். அதுல விறகு போடுற பெற்றாஞ்சாம்பானுக்கு முத்தி கொடுக்க வேண்டும், கீழே திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து போட்டு, சிவபெருமான் கையெழுத்து போட்டு, இந்த வர்றாரு இந்த பெற்றாஞ்சாம்பானுக்கு நீ நாளைக்கு முத்தி கொடுக்க வேண்டியது அப்படின்னு எழுதி. அவர் பார்த்தார், யாருப்பா இந்த விறகு கொண்டாந்து போடுறாராமே பெற்றாஞ்சாமான்னு யாரு தினம்னு அவரு கேட்கிறாரு. இன்னைக்கு காலையில அவரு தாங்க அந்த ஓலையை கொண்டாந்து போனார். சரி, அப்ப நாளைக்கு விறகு போட வந்தா அவரை விறகு போட்டு விட்டுறாரு, அந்த ஆளை நிறுத்தி வச்சுக்கோ, நாம் பார்க்கணும் அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியார் சொன்னார். சரி என்று மறுநாள் அந்த பெற்றாஞ்சாமன் விறகு கட்டு போட்ட உடனே அங்க இருந்தவர்கள்லாம், ஐயா உனக்கு பெரிய ஒரு பார்க்கணும்னு சொன்னார், கொஞ்சம் இருங்கோ அப்படின்னார். பெற்றாஞ்சாமான் அங்க இருந்த உமாபதி சிவாச்சாரி வெளியில வந்து அவரை பார்க்கிறார். பார்த்தவனே அவர் ஞானியா தெரியறான். அவன் ஒரு புலையனாக ஒரு இழிந்த ஜாதியா அவர் கண்ணுக்கு தெரியல. சிவபெருமான் சொன்னது போல, நேற்று நீ ஓலை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாய், உனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று, முத்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஓலையிலே சிவபெருமான் எழுதி அனுப்பிச்சிருக்கார், நீ வாப்பா அவன் மோட்சம் கொடுக்கிறேன். அவன் ஒன்னும் சொல்லல. உள்ள போனான். அவன் ஒரு இடத்துல உட்கார வச்சார். யாகம் வளர்க்கிற யாகம் வளர்த்து அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மாயையினுடைய தன்மைகள் எல்லாம் போக்குற யாகம் வளர்த்து அந்த யாகத்திலே தீட்சை பண்ணுதல்னு ஒரு முறை இருக்கு. தீட்சையினாலே அவன் உடம்பில் இருக்கிற மாயா கர்மங்களை எல்லாம் போக்கிவிட முடியும். அது ஆச்சாரியனாலே. அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக மாயல்ல அசுத்த மாயை, அதுக்கு மேல் இருக்கிற மிஸ்ர மாயை, அதுக்கு மேல சுத்த மாயை, இந்த 3 மாயைகளையும் அவன் உடம்பிலிருந்து நீக்கினார். அதுக்கப்புறம் அவனுடைய பாச கர்மங்களை எல்லாம் அந்த யாகத்தின் வழியாகவே நீக்கிறார். கடைசியில் அவனுடைய ஆணவத்தையும் அந்த யோக நெறியினாலே நீக்கிவிட்டார். அப்படியே ஒரு ஜோதியா மாறிட்டான். அப்படியே ஜோதியா ஆகாசில இருந்து போயிட்டான். அவ்வளவுதான், அவன் மோட்சத்துக்கு அடைந்து விட்டான். ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் இது மாதிரி பெற்றாஞ்சாமான அவர் நெருப்பை வச்சு கொளுத்தி விறகோடு சேர்த்து அவனை கொளுத்திட்டார். இவர் பிராமணன், அவன் ஒரு பறையன் தன் மடத்துக்கு உள்ள வந்துட்டான்னு சொல்லி அவரை கொலை பண்ணிட்டாருன்னு ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும். அது ராஜா காதல உண்டு. ராஜா புறப்பட்டு வந்தான், இப்படி தவறு நடந்துட விசாரணை பண்ணுவேன். அந்த உமாவிசிவத்தை கூப்பிட்டு, ஏய்யா நீ பறையனாட்சி ஒருத்தன், அவனு உனக்கு பிடிக்கலன்னா இப்படி நெருப்பு வச்சு கொளுத்தி அவனை கொன்னுள்ளாமா, இது பாவம் இல்லையான்னு. ஐயா நான் அவனை கொலை பண்ணல, நடராஜமூர்த்தி எழுதி கொடுத்த கடிதம் இது இருக்குது, அவனுக்கு மோட்சம் கொடுக்க சொன்னார். நான் யாகம் செய்த என்னுடைய தீட்சையினாலே அவனுடைய பாசங்களை எல்லாம் போக்கினேன். அவனுடைய ஆத்மா ஜோதிமயமாக கடவுளை அடைஞ்சிருக்க. ராஜா இதை நம்பல. இது என்ன ஐயா, நீ யாகம் பண்ணி அவனுக்கு மோட்சம் கொடுத்தங்கிறது யாராவது பார்த்தார்களா? ஒருத்தரும் பார்க்காம நீ அவனை கொளுத்திவிட்டு இது மாதிரி மோட்சம் கொடுத்தேன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படியானா நீ இன்னொன்னு செஞ்சு காட்டு அப்படின்னு கேட்கிறேன். இன்னொருத்தங்க எங்க போவாரு? இன்னொருத்தர் அது மாதிரி பக்குவம் உள்ளவராக இருந்தா தானே செஞ்சு காட்ட முடியும். சத்தியனாய் நடராஜா நினைக்கிறார். உடனே இவர் பூஜை பண்ற அறையிலேருந்து அபிஷேகம் பண்ற தண்ணி கோமுகம் வழியா கீழே போய் வெளியில உழுது. அங்கே ஒரு முள்ளி செடி ஒண்ணு முளைச்சிருக்கு. அந்த முள்ளிச்செடியே ஒரு பெரிய பக்குவம் அடைஞ்சு வச்சு, ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா அங்க முள்ளிச்செடியா முளைச்சு இந்த அபிஷேக தீர்த்தத்தை தினம் பெற்று 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 தன் பாவத்தை போய்கிட்டே இருக்கு. நடராஜாவுக்கு அசிரீரியா சொன்னார், முள்ளிச்செடிக்கு முத்தி விடும். ராஜாவை ஆட்சிட்டு போனார். இது வரைக்கும் பாருங்க, முள்ளிச்செடி அதே யாகத்தை நான் பண்றேன், இந்த முள்ளிச்செடியை நான் ஒண்ணு தொடல, என்ன நடக்குது பாருங்கன்னாரு. இப்படி யாகம் கொண்ட வளர்த்தார், யாகம் பண்ணாரு. முள்ளிச்செடிக்கு தீட்சை பண்றாரு. அதனுடைய மாயை, அசுத்தமாயை, விசிரமாயை, சுத்தமாயை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி அந்த உயிருக்கு, அந்த முள்ளிச்செடிக்குள்ள இருக்கிற உயிருக்கு பாசத்தை அப்புறம் வினை நீக்கி அதனுடைய ஆணவத்தை நீக்கிட்டார். தீட்சா முறையிலேயே யாகத்தினால் நீக்கினார். அந்த முள்ளிச்செடி அப்படி கபகபகபன்னு எரிஞ்சு தீயா மாறி அது தனி ஜோதியா அந்த ஆத்மா மட்டும் மேல போயிட்டு எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தா முள்ளிச்செடி இல்லை. ஆக முள்ளிச்செடியுடைய உடம்பெல்லாம் மாயா காரியத்தினாலே அழிக்கப்பட்டு அது உள்ள இருக்கிற ஆத்மா மட்டும் ஜோதி சுரூபமா மோட்சம் போய்விட்டது என்று அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். இதனால என்ன தெரிகிறது, எந்த விதமான உடம்பிலே ஆத்மா இருந்தாலும் அதுக்கு பரிபோக்கம் வந்து விட்டால் அந்த உடம்பில் இருந்தபடியே
மோட்சத்துக்கு போகலாம். நாரே மோட்சம் போயிருக்கு. ஒரு கீழ் ஜாதிக்காரனாகிய பறையன் உடனே மோட்சம் போயிருக்கிறான். ஒரு முள்ளி செடி கூட, ஒரு செடி கூட மோட்சம் போயிருக்கு. ஆகவே உடம்பை பற்றி கவலை இல்லை, ஆத்மாவை பற்றி தான் கவலை. ஆத்மா பரிசுத்தமாக வந்து விட்டால் அந்த பரிசுத்தமான ஆத்மா உடனே மோட்சம் போகலாம். ஆகவே சரீரத்தினாலே எவ்வளவோ தவறு செய்திருக்கலாம், அந்த தவறுகளை பற்றி கவலை இல்லை. ஆனா அந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்மாவை நாளுக்கு நாள் நாம் புனிதப்படுத்திக் கொண்டு சுத்தமாக ஆக்கிக் கொண்டு மாற்றிக் கொண்டு வந்து விட்டோமானால், அதாவது திரும்பி போய் விட்டோமானால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இதுதான் நம்முடைய சாஸ்திரங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். அதனால்தான் அவர் சொல்றார், யாவைக்கும் வீடருளும். தேவர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, நரகர் மட்டுமல்ல, விலங்கு, பறவை, செடி முதலிய எவ்வகைப்பட்ட உயிர்களுக்கும் மோட்சம் கொடுக்கிறோம். யாவைக்கும் வீடருளும் அப்பொருளாம் நம் சிவனை. எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கிற சிவன் பொருளா, அந்த என்ற எழுத்திற்கு பொருளாயிருக்கிறவன். அங்கு ஜாக்கிரதையா அர்த்தமன். அகர வடிவாக இறைவன் இருக்கிறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எல்லா எழுத்துக்கும் அகர முதலாயிருப்பது போல எல்லா உயிர்களுக்கும் இறைவன் முதலாயிருக்கிறான் திருவள்ளுவர் சொன்னாரே, அதே கருத்துத்தான் இந்த வரிக்கு வருது. அப்பொருள் அகரப் பொருளாக என்ற ஒரு உயிர் எழுத்து மற்ற உயிருக்கும் முதல், மற்ற மெய்யெழுத்துக்களுக்கும் ஒரு தலை. அதுபோல பரமேஸ்வரனாயிருக்கிற இறைவன் மற்ற உயிர்கள், தேவர்கள் போன்ற உயிர்களுக்கும் அவன் தலைவன். சாதாரண பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிர்களுக்கும் அவன் தலைவன். ஆகவே எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறதுனாலே பொருள் அகரப்பொருள், அகரம் போன்ற பொருள், அகர முதலாக இருக்கிற பெருமான் என்று நம்முடைய மற்ற நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துத்தான் இந்த வார்த்தைக்கு பொருள். அப்பேற்பட்ட பெருமானை பாடுதுங்கான் நான் பாடுகிறேன், அம்மானாய் பெண்ணே என்று அவள் பாடினாள். சாஸ்திரத்துல அகர முதல் என்றதை அந்த திருவருட்பயன்ல சொல்லியிருக்கார். தேவாரத்துல இந்த ஞானசம்பந்தருடைய தேவாரம் திரு ஆப்பனூர் என்று சொல்கிற மதுரைக்கு பக்கத்துல, அதுல கூட அகர முதலானை அணி ஆப்பனூரானை என்று தேவாரத்துல கூட பாடியிருக்கிறார். அதே பொருள்ல இங்கே திருவாசகத்திலும் இந்த தொடர் வந்திருக்கிறது. கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப செம்மா செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுங்கான் அம்மானாயி. இப்போ அம்மானைக்கு ஆடுகிற பெண் சொல்றாள். இந்த 12 பாடல் வரையிலும் அவள் பாட்டு பாடியதே பார்த்தோமே தவிர பாடும்போது ஆடுகிறாள் என்ற செய்தி வரல. அவள் கையில 3 காய் வைத்திருக்கிறாள். 2 காய், 2 கையில 2 காய் இருக்கு, ஒரு காய் மேல இருக்கு. அந்த மேல இருந்த காய் கீழே விழறதுக்குள்ள கையில் இருக்கிற காயை மேல வீச்சுட்டு அது விழுகிற காயை பிடிக்கிறாள். அந்த காய் இப்படி திரும்பி வரும்போது இந்த காயை மேல வீச்சுட்டு அந்த காயை பிடிக்கிறாள். இப்படி மாத்தி மாத்தி 3 காயும் சாமர்த்தியமா பிடித்துக் கொண்டு இருக்கிற ஒரு ஆட்டம். ஆட்டமும் ஆடணும், பாட்டும் பாடணும். இது வரல பாடினதான் பாடணும். இப்ப ஆடுகிறாள் என்பது இப்ப இந்த முதல் 2 வரியிலே சொல்ற. ஆடும்போது கை இப்படி அப்படி ஆடும் இல்லையா? அப்ப கையில இருக்கிற வளைய சத்தம் போடுதானா? கையார் வளை சிலம்ப, அதான் முதல்ல சொன்னார். என்ன காய் கையில் இருந்து இப்படியும் அப்படியும் மாற்றும் போது கை ஆடுவதனாலே கையில் வளை ஒலிக்க, கையில் இருக்கிற வளையல்கள் ஒலிக்கின்றன. கையார் வளை சிலம்ப காதார் குழையாட, காதில் இருக்கிற அந்த குழை என்ற தொங்கட்டா ஆடுது. ஏன்னா அந்த மேல போற காயை எப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்க்கணும். காய் எங்க போகுதோ அந்த இடத்துல திரும்பி பார்த்து அது பிடிச்சாகும். அப்ப முகம் அசையணும். முகம் அசைந்தால் காதில் இருக்கக்கூடிய குழை ஆடணும். ஆக காய்கள் இருக்கிற காய் வீசுவதனாலும் அந்த வீசப்பட்ட காயை பிடிப்பதற்காக கண் அந்த காய் எங்கே வருகிறது பார்ப்பதனாலே தலை அசைத்ததனாலும் கையார் வளை சிலம்ப காதார் குழையாட என்று 2 சொன்னார். அப்புறம் மையார் குழல் புரள, தலை அசை அசை என்னாச்சு? அப்படி கூந்தலும் பின்பக்கம் ஆடி ஆடி அதை அவிழ்ந்து தொக்க ஆரம்பிச்சு முதுகுல போய் புரளு. இவ ஆடுற ஆட்ட வேகத்தினாலே கூந்தல் அவிழ்ந்து தொங்கி
முதுகிலே புரள ஆரம்பித்தது. கூந்தல் அவிழ்ந்த உடனே அந்த கூந்தலில் வைத்திருந்த பூவில் இருந்த தேன் கீழே ஒழுக ஆரம்பிக்கிறது. தேன் பாய தேன் கீழே ஒழுகுச்சு. தேன் கீழே ஒழுங்கின உடனே இந்த தேனை குடிக்கிறதுக்காக வண்டு வந்துடுச்சு. வண்டு ஒலிப்ப அங்கே வண்டு வந்து அந்த தேனை பருகி ஒலியை செய்ய, இது ஆடுகிற ஆட்டத்தின் போது ஏற்பட்ட இந்த நிலைகள். இந்த நிலை எனக்கு ஆட்டத்திலே இந்த ஒரு அபிநயம் தோன்ற, அதுக்கப்புறம் நான் பாட போகிறேங்கிற முதல் 2 வரி அவள் ஆடும்போது அவளுடைய ஆட்டத்தினுடைய இயல்புகளை சொன்னார். அதுக்கப்புறம் இவள் பாடுகிற பாட்டினுடைய இயல்பு சொல்றார். செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை. இதெல்லாம் இறைவனுடைய இயல்புகள் சொல்றார். செய்யானை சிவந்த நிறத்தை உடையவனை, இது பொதுவான பொருள். முதல்ல அவனை பார்க்கிற போது கண்ணுக்கு அவனுடைய நிறம் தெரிகிறது. அதனாலே நிறம் பற்றி செய்யான். பவழம் போன்ற மேனி சிவனுக்கு உரியது, அதனால சிவப்பு நிறம், அதனால செய்யானை என்று பார்க்க. இன்னொன்று செய் என்ற வார்த்தைக்கு செம்மை, நேர்மை, தராசு முள் போல கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் நடக்கிறார். செய்யானை நடுநிலை உடையானை. செய் என்பது நேர்மை, நடுநிலை என்று ஒரு பொருள். நடுநிலை உடைய பெருமானே. வெந்நீர் அணிந்தானை, தன் உடம்பிலே திருநீர் பூசி இருக்கிறான். அந்த திருநீர் வெண்மையானது, அதனாலே வெண்மையான நிறத்தை உடைய நீரை பூசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ற. வெண்மையான நீரு என்பது எங்கிருந்து வந்தது? இந்த மாயாபவனங்களை எல்லாம் மாயையிலிருந்து இறைவன் ஒரு காலத்தில் உற்பத்தி பண்ணி உயிர்களுக்காக கொடுத்திருக்கிறான். இந்த உயிர்களுக்காக 4 பொருள் பெறான். தனு, கரண, புவன, போகம். தனு என்பது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உடம்பு கொடுத்துட்டான். உடம்பிலே மெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்லுகிற கருவிகள் கொடுத்திருக்கிறான். அதான் கரணம். தனு உடம்பையும், கரணம் மெய்வாய் கண்முக்கு செவி என்ற ஒரு புறக்கரணம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற உள்கரணம், அகக்கரண 4. ஆகவே தனு கரணம் ஆச்சு. இது இருந்தா போருமா? அவன் வாழறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதுக்காக புவனம் உலகத்தை கொடுக்கான். உலகத்தை கொடுத்தா போதுமா? சாப்பிடறதுக்கு வேண்டிய அனுபவிக்கிறதுக்கு எல்லா பொருள் வேணுமே, அதுவும் கொடுத்தான் போகம். ஆகவே இவனுக்கு அனுபவிப்பதற்கு உடம்பும், அதற்கு வேண்டிய கருவிகளும், இவன் தங்கி இருப்பதற்காக ஒரு புவனமாகிய உலகத்தையும், இவன் ருசிப்பதற்காக சகலவிதமான போகப் பொருளையும் இந்த உலகத்திலே படைத்துக் கொடுத்தான். அத்தனையும் மாயை, நிலைவேற்று இருக்க போறதில்லை. இவனுடைய பாவத்தை கழித்துக் கொள்வதற்காக இவற்றை உபச்சாரமாக உதவிக்காக கொடுத்திருக்கிறான். அதை எல்லாம் என்ன பண்றான்? சர்வசங்கார காலத்திலே அத்தனையும் அழிச்சு சாம்பலாகி விடுகிறான். அதுதான் நீர். இத்தனை பொருள்களையும் தனுகரண புவன போகங்களாகிய அத்தனை பொருளும் சாம்பலாக அழிக்கப்படுகின்றன. அப்போ பரிசுத்தமாக போகிறதுனாலே வெண்மைன்னு சொல்றார். வெந்நீர் அணிந்தானே சேர்ந்தறியா கையானை. இந்த இறைவன் இருக்கானே, அவன் சேர்ந்தறியாதவன். தன்னுடைய கையை 2 சேர்த்து யாரையும் கூப்பிட்டது கிடையாது. சிவபெருமான் யாரிடத்திலாவது போய் நின்று 2 கையும் சேர்த்து கூப்பி நமஸ்காரம் பண்ணி இருக்கிறானா? ஒரு இடத்திலும் கிடையாது. அவனைத்தான் மற்றவர்கள் வந்து கைகூப்பி வணங்குவார்களே தவிர இறைவன் ஒருவரையும் வணங்கினவன் அல்ல. இது ஒண்ணு ரொம்ப பிரமாதமான ஒரு வார்த்தை. திருவாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தொடர். இதனுடைய தேவாரங்கள்ல கூட பார்க்க முடியல இந்த வார்த்தையை. சேர்ந்தறியா கையா, வணங்காதவன் இருக்குது. இறைவன் மற்றவர்களை வணங்காதவன் வரும். ஆனா 2 கையை சேர்த்து வச்சவன் அல்ல. சேர்த்து வைத்தவன் இதான் வணக்கம். இந்த மாதிரி இறைவன் தன் கையை குவித்து வைத்திருக்கிறான் என்ற செயல் இல்லை என்பதை இந்த இடத்திலே தெரிவிக்கிறார். இது சிற்ப சாஸ்திரம் படிச்சவர்களுக்கு அவசியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கருத்து. சிற்பம் செய்யறானே, கருங்கல்லில் ஆகட்டும் செம்பிலாகட்டும் விக்கிரகங்கள் வடிக்கிறவனுக்கு இந்த இலக்கணம் தெரிஞ்சிருக்கும். விக்கிரகங்களை செய்கிற போது அந்த விக்கிரகங்களுக்கு 4 கை 8 கை 2 கை இப்படி எல்லாம் செய்வான். அப்படி செய்கிற போது ஒரு கை மேல இருக்கும், ஒரு கை கீழே இருக்கும், ஒரு பக்கத்துல இருக்கும், ஒரு கை வீணை வாசிக்கிறவள் இருக்கும். ஏதோ அந்தந்த விக்கிரகத்தை ஏதாவது செய்யறான். எல்லா விக்கிரகங்களுக்கும் கை வேறு வேறு விதமான அமைப்பிலே செய்யறான். இப்படி வச்சா அது அபயம், இப்படி கீழே வச்சா பரதம், இப்படி இந்த கைகளுக்கே ஏராளமான இலக்கண வேதங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற காலங்கள்ல
சில விக்கிரகங்களுக்கு ரெண்டுகையும் சேர்த்து கும்பிடுறாப்புல சிலை செஞ்சிருக்கிறான். சில கோயில்ல போய் பார்த்தோம்னா சில விக்கிரகங்கள் இப்படி கை கூப்பி இருக்கு. நந்தி தேவர், திருநந்தி தேவரை இப்படித்தான் இருக்கு. ஏன் திருநந்தி தேவருக்கு மட்டும் இப்படி கை வச்சார்கள்? திருநந்தி தேவர் தனக்கு மேலே இருக்கிற பரமேஸ்வரனை ஸ்ரீகண்டருத்திரனை வணங்கி கொண்டிருக்கிறார். இவர் வணங்குவார். அந்த ஸ்ரீகண்டருத்திரன் யாரையும் வணங்குறது இல்லை. அந்த ஸ்ரீகண்டருத்திரர் என்று சொல்லுகிற சிவனுடைய கையை இதே சிற்பி செய்யும் போது அவர் கையை சேர்த்து வச்சு கும்பிடுறாப்பல சிலை செய்யக்கூடாது. சோமாஸ்கந்தராகட்டும், நடராஜாவாகட்டும், தட்சிணாமூர்த்தி ஆகட்டும் எத்தனையோ சிலை செய்யறான். சிவனுக்குரிய சிலைகள்லாம் செஞ்சிருக்கிறார்கள். எந்த சிலையிலாவது சிவபெருமானுடைய ரெண்டு கையும் சேர்த்து கும்பிடுறாப்பல சிவனுக்கு உருவம் இருக்குதா? கிடையாது. இந்திரனுக்கு ஒரு உருவம் செய்வான். இந்திரனை கை கூப்பி வணங்குவதாக இருக்கு. கோயில்ல சில பேர் திருப்பணி செய்திருப்பார்கள். செட்டிமார்கள், செட்டிமார்களுடைய திருப்பணி உருவங்கள் எல்லாம் தூண்ல இருக்கும். இப்படி ஒரு தூண்ல ஒரு விக்கிரகம் செஞ்ச உடனே இது சுவாமியோ என்று வந்தவனும் அப்படி நினைச்சு விடக் கூடாது. இது சுவாமி அல்ல, இவர் சுவாமியை வணங்குகிறவர், இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தவர் என்பதை தெரிவிப்பதற்காக காளி போன்றவர் தெய்வங்கள் கோயிலுக்குள் சில செய்து கோயில் இல்லாத தனி காளி கோயிலோ தனியா இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலோ இருந்தா அங்க கை கும்பிடுறாப்புல இருக்காது. கோயிலுக்குள் ஒரு காளி உருவம் செய்யப்பட்டிருந்தால் அது கும்பிடுறது மாதிரி இருக்கும். ஏன்னா அது பிரதான மூர்த்தி அல்ல, பிரதான மூர்த்தியை வழிபடுகிற மூர்த்தி இது என்ற சிற்ப சாஸ்திரத்திலே சிற்பிகளுக்கு சில இலக்கணம் இருக்கு. இன்னென்ன இடத்துல பிரதிஷ்டை பண்ற விக்கிரகத்துக்கு இப்படி இப்படி கைகளை வைக்க வேண்டும், இப்படி சேர்த்து வச்சுட்டா அஞ்சலி ஹஸ்தம் என்று பெயர். அஞ்சலி ஹஸ்தம் இறைவனுக்கு கிடையாது. இந்த ஒவ்வொரு கையினுடைய அளவுக்கு இலக்கணம் இருக்கிறது. ஒவ்வொரு கைக்கும் ஒரு பெயர், அடையாளம். அந்த அடையாளத்துல இப்படி ரெண்டு கையும் சேர்த்து இப்படி மனசு நெஞ்சுக்கு நேரம் வச்சாலும் தலைக்கு மேல் வச்சாலும் அந்த ரெண்டுக்கும் அஞ்சலி ஹஸ்தம்னு. இந்த அஞ்சலி ஹஸ்தம் பரமேஸ்வரனுக்கு கிடையாது. நம்ம பரமேஸ்வரன் விக்கிரகம் செய்யும் போது அந்த ஹஸ்தம் செய்யக்கூடாது என்று சிற்ப நூல்ல இலக்கணம் கொடுக்கிறார்கள். அதைத்தான் இவர் சொல்றார். சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானே, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். செறிவு என்பது நிறைவு. எங்கும் நிறைந்திருக்கிறான், அவன் இல்லாத இடம் இல்லை. ஒழிவர நிறைந்த அப்படின்னு திருவிசைப்பாவில ஒரு பாட்டு. ஒழிவு அற நிறைந்த, ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். அதான் ஒழிவு என்றால் விட்டு போன இடம் என்று ஒன்று இல்லாமல் எல்லா இடத்திலும் இறைவன் தேர்ந்திருக்கிறார். அதனால்தான் தாய்மானன் சொல்றார், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். அங்கு இங்கு அங்கதான் இருக்கிறான், இங்கதான் இருக்கிறான் இல்லாம எங்கும் பிரகாசமாய் நிறைந்திருக்கிறான். அதுதான் பரிபூர்ணம். அதைத்தான் ஒளிவர நிறைந்தவர், எங்கும் செறிந்தான். இது இறைவனுடைய ஒரு முக்கிய இலக்கணம். அன்பர் மெய்யானை, அடியார்களுக்கெல்லாம் அவன் உண்மையானவன். அடியார்கள் எல்லாம் கடவுள் உண்டுன்னு சொல்றவர்கள். கடவுள் இருக்காரா? இருக்கிறார், இருக்கிறார்னு. அப்படி கடவுள் இருக்கிறார் இருக்கிறார்னு சொல்றதால் தான் அடியார்களுக்கு ஆஸ்திகர். அஸ்தி அஸ்திங்கிறதுனால ஆஸ்தி. அஸ்தினா உண்டுன்னு, உண்டு உண்டுன்னு சொல்றவரெல்லாம் ஆஸ்திகர். நாஸ்தினா இல்லை, இல்லை இல்லை என்று சொல்லுகிறவர் நாஸ்திகர். கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றவர் இருக்காரு, அவர்கள் நாஸ்திகர். அல்லாதார்கி இதான் நாஸ்திகர். அல்லாதார்கி வேதியனை, வேதியன்னா மறைஞ்சிருக்கிறவன் அர்த்தம். வேதி என்ற வார்த்தைக்கு மறைவு, ரகசியம் என்று ஒரு. வேதம் என்ற வார்த்தைக்கே நாம் தமிழ்ல என்ன அர்த்தம் பண்றோம்? மறை. மறைனா ஒளிவு, ஒளிச்சிருக்கு. அதுல பல விஷயங்கள் ரகசியமாயிருக்கு, வெளியில தெரியாம இருக்கு. ஆகவே நாஸ்தி நாஸ்திங்கிறவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறான் இறைவன். அன்பர்களுக்கு தெரியக்கூடியவனாயும் நாஸ்திகளுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருப்பவனாயும் இருக்கிறான். ஐயாறு அமர்ந்தானை திருவையாற்றிலே எழுந்தருளிருக்கிறான் அந்த பரமான். அப்பேற்பட்ட பரம்பொருளை நான் பாடுகிறேன். பாடுகானமானாய், அப்பேற்பட்ட பெருமானை நான் பாடுகிறேன் என்று வழிபட்டான். ஆனையாய் கிடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திறந்து எய்தேனை ஊனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டு உகந்து தேனையும் பாலையும் கண்ணலை இனிய போனவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டரும் வானவன் பூங்கழலே ஆடும்
கான் அம்மானாய் ஆனையாய். நான் ஒரு சமயத்துல யானையாக பிறந்தேன். கீடமாய், இன்னொரு சமயம் ஒரு சின்ன புழுவாக பிறந்தேன். கீடம், கீடம் என்றால் புழு. மிக மிக பெரிய உருவமாகி யானையாக ஒரு தடவை நான் பிறந்திருக்கிறேன். இன்னொரு தடவை மிக மிக சின்ன உருவமுடைய புழுவாகவும் பிறந்திருக்கிறேன். மானுடராய், ஒரு சமயம் நான் மனிதனாகவும் பிறந்திருக்கிறேன். தேவராய், இன்னொரு சமயம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணி தேவலோகத்துல போய் தேவனாகவும் பிறந்திருக்கிறேன். ஏனை பிறவாய், இன்னும் எத்தனையோ உருவங்கள் இருக்கே, அத்தனை உருவமா இருக்கிறேன். அதாவது நீ சொல்லியிருக்காரு ஒரு பாட்டுல, இவர் எத்தனை பிறவி எடுத்தேன். புல்லாய், கூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், தேவராய், கணங்களாய், வல் அசுரராகி என்று எத்தனையோ விதமான எல்லா பிறப்பும் பிறந்தடைந்தேன். இத்தனை பிறவியில நான் பிறந்திருக்கிறேன் என்று மாணிக்கவாசகர் முன்னே சொன்னாரே, அதைத்தான் இங்க சுருக்கமா சொல்றார். ஆனையாய் கீடமாய், ஆனை பெரிய உருவமுடைய யானையாகவும், கீடமாய் மிகச் சின்ன உருவமுடைய புழுவாகவும், இனி நடுத்தரமாக மானுடராய் மக்களாகவும், தேவராய் தேவலோகத்தவராகவும், ஏனைப்பிறவாய் இவை அல்லாத மரம் செடி கொடி போன்ற தாவரமாகவும் மற்ற உயிர்களாகவும் பறவைகள் விலங்குகளாகவும் பிறந்து இறந்து பிறப்பது, அப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்து விட்டு இறப்பது, இதே தொழில் எய்த்தேனை கடைசியில இழைச்சு போனேன். பிறந்து பிறந்து நான் இறந்தேன், இழைச்சு போனேன். அது அந்த சிவபுராணத்தை சொல்லியிருக்கார். தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அதேதான் இங்க எய்த்தேன். எய்த்தல் என்பதும் இழைத்தல் என்பதும் உன்னை களைச்சுப்பாயா, பிறவி எடுத்து எடுத்து ரொம்ப களைச்சு போச்சு, இனிமே என்னால் பிறவி எடுக்க முடியாது என்று மாணிக்கவாசர் இறைவனிடத்திலே முறையிடுறார். ஊனையும் இன்றுரிக்கு, அதன் பிறகுதான் இறைவன் குருநாதரா வந்தார். வந்து என்ன பண்ணார், உடம்பை உருக்கி உடம்புக்குள் இருக்கிறார் உயிரையும் நெஞ்சத்தையும் உருக்க ஆரம்பித்தார். ஊனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து, நான் இதுகாலம் செய்த வினைகளை எல்லாம் ஓட வைத்தார். ஓட்டு வந்து துரத்தி விட்டார். தேனையும் பாலையும் கண்ணலையும் கொத்து, தேன் போல பால் போல கண்ணல் என்ற கருப்பச்சாறு போல இனிமையாக வைத்திருந்தார். தேன் என்றால் வாயில் விட்டவுடனே, பால் என்பது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அதில் இருக்க திதிப்ப நான் உணர்வு. வாயில விட்ட உடனே திதிப்பு தெரியாது. கருப்பஞ்சாறுன்னா அந்த கண்ணல் கருப்பங்கழியை எடுத்து அந்த கையை கடிச்சு அதிலிருந்து சாறு வாக்கி வந்தப்பறதான் இனி கருப்பங்கழிய அதிலிருந்து சாறு பெறுவது கொஞ்சம் நேரம் ஆகும். அது போல பக்குவ ஆன்மாக்களுக்கு தகுந்தாற் போல இறைவன் திதிப்பை தருகிறான். அறிவுக்கும் நிறைய இருந்தா தேன் மாதிரி உடனே இறைவன் இனிப்பான். பக்குவம் குறைஞ்சா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இறைவன் அந்த இனிப்பை அழுப்பான். ஒத்தீனிய கோணவன் போல், கோன் அரசனை போல வந்து எழுந்தவள் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும், தன்னுடைய தொழும்பு என்ற தொண்டிலே என்னை வேலை வாங்கி கொண்டான். தொழும்பு என்றால் அவனுக்கு செய்ய வேண்டிய அடிமை காரியங்கள், தொண்டுகள். தொழும்பு என்பது தொண்டு, அவனுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்று மாணிக்கவாசகர் வந்தாரு. அவருக்கு உபதேசம் பண்ணியாச்சு. பிறகு என்ன பண்ணாரு, குதிரை வாங்க கொண்டு வந்து இந்த பணத்தை என்ன பண்றதுன்னு கேட்டார். கோயில் கட்டி விட்டார். சரின்னு கோயில் கட்டிட்டாரு. ஆகவே இவர் ஒண்ணு இவரா எடுத்து கட்டல, இறைவனை கேட்கிறாரு. நான் உங்களுக்கு சுவாமி, உங்களுக்கு நான் அடிமையாயிட்டேன், இது ராஜாவோட பணம் இருக்கு, திருப்பி அனுப்பிச்சுடலாமா, என்ன பண்றதுங்கிறதா கேட்கிறார். அவர் என்ன பண்ணாரு, இந்த திருப்பணி கோயில் திருப்பணி பண்ணுப்பா, கோயிலை கட்டுனார். அதான் தன்னுடைய தொழும்பில் தன்னுடைய தொண்டிலே ஈடுபடுத்தினான், கோயிலை கட்ட வைத்தான். அதுதான் இந்த அதனுடைய அகற்றான். அந்த பணத்தை எல்லாம் தனக்கு தொண்டு செய்ய வைத்தா. தன் தொழும்பில் கண் கொண்டாரும், தனக்கு தொண்டு செய்யும்படியான வழியிலே என்னை நடத்திவித்து வானவன் பூங்கடலே, அப்பேற்பட்ட உயர்ந்த பெருமானுடைய திருவடியை பாடுங்கான், நான் பாடலாக பாடுகிறேன் என்று அந்த பெண் தன் எதிரே இருந்த பெண்ணை கூப்பிட்டாள். சந்திரனை தேர்த்தருளி தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து அந்தரமே சொல்லும் அலறு கதிரோன் பல்தகர்த்து, அந்தரமே சொல்லும் அலர் கதிரோன் பல் தகர்த்து
சிந்தி திசை திசையை தேவர்களை ஓட்டு வந்த செத்தார் பொழில் உடை சூழ்தன்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுகாய். இதிலே எதை அவள் பாடுகிறாள்னா ஒரு புராண வரலாறு. தக்க யாகத்தில் தட்சனுடைய யாகத்துல என்ன நடந்தது என்பதுல சில செய்திகள் இந்த பாட்டில் சொல்லி அதை நான் இங்கே பாடுறேன். சந்தரணி தேர்ந்தருளி தக்கன் தன் வேள்வியினில், தக்கன் தன் வேள்விங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். தக்கன் தன் வேள்வியினில் தக்ஷன் என்பவன் பிரம்மாவினுடைய பிள்ளை. பிரம்மா என்ன பண்ணார், ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் தியானத்திலே இறைவனை நினைக்கல, நல்ல ஒரு அழகான ஒரு பிள்ளை இருந்தா தேவலாம் என்று மனசுல நினைச்சார். நினைச்ச உடனே அந்த மனசுக்குள்ளேன்னு எதுக்க ஒரு பிள்ளை வந்து நினைச்சான். மனசுல இருந்து ஒரு பிள்ளை எதுக்க உண்டாகிட்டான். அவன் தான் தக்ஷன். பிரம்மாவனுடைய மனத்தில் இருந்து பிறந்தவன் தக்ஷன். அந்த தக்ஷன் பிறகு தன்னுடைய பெரிய வேதங்களை எல்லாம் படிச்சு யாகங்கள் எல்லாம் செய்து பல புண்ணியங்களை செய்து பெரிய பதவி உடையவனாக ஆனான். அவனுக்கு 27 பெண் குழந்தை பிறந்தது. 27 பெண்கள்னா 27 நட்சத்திரம். அந்த சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சந்திரன் என்ன பண்ணா, அதுல ஒரு பெண் மேல காதல் வச்சு மற்ற பெண்ணை கைவிட்டான். அதனால தக்ஷன் சந்திரனிடத்திலே கொதிச்சு நீ தேஞ்சு போன்னு அவன் தான். இந்த சந்திரன் சிவபெருமானிடத்திலே போய் காலில் விட்டான். சிவபெருமான் அந்த சாபத்தை மறுத்து நீ மறுபடியும் வளர்ந்து போ அப்படின்னு சொல்லி தலையில தேய்ச்சி வச்சார். இதனால என்ன ஆச்சு, தக்ஷனுக்கு பகை உண்டாச்சு. நான் ஒருத்தனை தேய்ச்சி விட்டு இருக்கிறேன், அழிஞ்சு போன்னு சொல்லிருக்கேன், அவனுக்கு இவர் எப்படி அவனை காப்பாத்துறது அப்படின்னு தக்ஷனுக்கு சிவபெருமான் மேல கோவம். ஏன் சிவபெருமானை கோவம், இவன் சபித்தவனை சிவபெருமான் காப்பாத்தி விட்டாரேங்கிறதான் அவனுக்கு கோபம். அதுல இருந்து சிவபெருமானுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சான். ஒரு யாகம் செய்யும் போது சிவனை அழைக்காம எல்லா தேவர்களையும் அழைச்சு தியாகம் பண்றான். அதான் தக்கன் வேள்வி. தக்கன் தன் வேள்வியினில் தக்ஷன் செய்த அந்த பெரிய வேள்வியிலே சிவனை அழைக்காத காரணத்தினால் சிவபெருமான் அங்க என்ன பண்றார், சந்திரனை தேய்க்கிறார். அந்த இடத்துல தேவலோ சிவபெருமான் அந்த யாகத்தை அழித்து வரும்படியாக அங்கிருந்து ஒருத்தரை அனுப்புறார். அவர் பூலோகத்துக்கு அந்த தக்ஷன் யாகம் செய்கிற இடத்துக்கு வந்து அவர் சந்திரன் அங்க உட்கார்ந்து இருந்தான் யாகசாலையில. அந்த சுவாமி தன் காலை தூக்கி அவன் சந்திரன் தலைமையில வச்சு காலால ஒரு தேர்த்தை விட்டார். ஏன்னா அவனுக்கு தான் முதல்ல கோபம் சிவபெருமான் அந்த சந்திரன் மேல. இந்த தக்கன் தானே உன்னை சாபம் போட்டான், அவனுக்கு பயந்து கொண்டு அவனால ஆக முடியாத காரியத்தை சிவபெருமானிடத்துல வந்து நீ வந்து தீட்டி உன்னை காப்பாத்தினே. இப்ப அந்த சிவனுக்கு ரோதமா யாகம் பண்றான். உன்னை சபிச்சவன் நீ வரக்கூடாது வந்திருக்கேன். 2வது உன்னை காப்பாத்தவனுக்கு எதிரா இந்த இடத்துல நீ யாகம் பண்றான். அந்த இடத்துல நீ வந்திருந்தேனா எவ்வளவு பெரிய தப்பு. ஆனா முதல்ல அவனை காலால சந்திரனை தேய்த்தருளி, சந்திரனை தேய்த்தருளி இந்திரனை தோல் நெறித்து. இந்திரன் அங்கேருந்து என்ன பண்ணா, இந்த இடத்துல இருந்தா நமக்கு ஆபத்து, உடனே டக்குன்னு ஒரு உருவம் மாத்தினான். ஒரு குயிலா மாறி பக்கத்துல ஒரு மாமரத்துல உட்கார்ந்தார். அவர் விடல. பைரவரா வந்திருந்தவர் என்ன பண்ணார், இங்கேன்னு கையை நீட்டி மாமரத்தை உட்கார்ந்து அந்த குயில பிடிச்சார். 2 ரெக்கையை இருக்கு, அந்த ரெக்கையை பிடிச்சார். அவன் சுய உருவத்துல வந்துட்டான். 2 தோலையும் முடிச்சு ஒரு நெருப்பு எரிச்சார். அப்படியே நுறன்னு அந்த மார்பு எலும்பெல்லாம் அப்படியே உடுக்கி கீழே விடுறான். இந்திரனை தோல் நெறித்திட்டு. இந்திரன் குயிலா மாறினான்னு கதை சொன்னனே, அது எங்க இருக்குன்னா இது திருவாசகத்துல. இந்திரன் பூங்குயிலாக மாறி ஒரு மாமரத்தில் ஏறினான் உண்டீவர என்று உண்டீவர பகுதியில வருது இந்த செய்தி வருது. அப்படி ஒழிச்சு ஓடனவனையும் விடல, அவர் பிடிச்சு நெரிச்சு விட்டார். இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து. எச்சன் என்றால் யக்ஞன். அது யக்ஞன் என்ற வட சொல். எச்சன் என்று தமிழுக்கு. யக்ஞன்னா யாகத்தை நடத்துகிறவன், எஜமானன். அந்த யாகத்தை யார் ஒருவன் நடத்துகிறானோ, செலவு பண்ணி நடத்துறானோ அவனுக்கு பெயர் எஜமானன். இப்ப எல்லா செலவும் தட்சன் தான் பண்ணி செய்யறான். ஆனால் தட்சன் தான் அந்த யாகத்துக்கு தலைவன். அவன் என்ன பண்ணா, தலையை வெட்டியாச்சு.
எச்சன் தலையறிந்து ஒரு பெரிய வாளாலே அவன் தலையை வெட்டி வீழ்த்தி விட்டான். அடுத்தது சூரியன் என்ன பண்ணா, அங்க விஸ்வாங்க வந்துட்டு, அப்பாப்பா இங்க இருந்தா நமக்கு அவருக்கு நம்ம ஆகாயத்துல ஓடிப்போம், எப்போதும் போகிற ஆகாயத்துல நாம் தேர ஓட்டி போகணும், ஆகாயத்துல தேரோட ஓடுனான். அந்தரவி செல்லும் தரம் ஆகாயம், செல்லும் தேரிலே போய்கொண்டிருக்கிற அலர் கதிரோன் விரிந்த கிரணங்களை உடையவனாகிய சூரியனது பல் தகர்த்து ஒரே ஒரு அரை கன்னத்துல விட்டோன்னா வாயில் இருந்த பல்லெல்லாம் கெடும். சூரியனுக்கு பல் இல்லை, அடிச்ச வேகத்தில் இறைவன் சூரியனுக்கு பல் இல்லாமல் போய்விட்டது. இதைத்தான் நம்முடைய வீட்டில் இருக்கிற சாதாரண பெண்களுக்கு தெரியும், ஆனா நமக்கு இந்த கதை தெரியும் தெரியாது. சூரியனுக்கு பூசை போடுற காலத்தில் வெல்லம், வாழைப்பழம், சாதம் எல்லாம் வைப்பார்கள், தேங்காய் வைப்பார்கள். தேங்காய் மட்டும் அவனுக்கு படைக்கிறது இல்லை, ஏன்னா அவனுக்கு பல் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த பெண்கள் ஏன் எத்தனையும் வைக்கிறீங்க, பழம் வைக்கிறீங்க, ஒரு வெள்ளை கட்டி வைக்கிறீங்க, சாதம் வைக்கிறீர்கள், எல்லாம் நைவேத்தியம் பண்றீங்களே, தேங்காய் மாத்திரம் ஏன் இந்த சூரியனுக்கு உடைக்கலாம், சூரியனுக்கு பல் இல்லை அதனால நைவேத்தியம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கார்கள். அவங்க ஏன் பல் இல்லைன்னு கேட்டா சொல்ல தெரியாது. அதுக்கு இதுதான் கதை. இந்த தட்சாணத்துல போய் அவிர்வாகம் வாங்கின காலத்துல அவனுக்கு உண்டான தண்டனை பல் போனது, அதனால் அவனுக்கு நிவேத்தியம் தேங்காய் நிவேத்தியம் இல்லை. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாம போன போது இனிமேலாவது சூரியனை படைக்கிற காலத்துல தேங்காய் இல்லாம படைக்கணும் என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அலறு கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகின்ற தேவர்களை, அங்கு யாகத்திலே உண்ண வந்த மற்ற தேவர்கள், இனி எத்தனையோ தேவர்கள், அவர்களாம் மூளைக்கு மூலம் ஓட ஆரம்பிச்சார்கள். சிந்தி அப்படியே சிதறி போனார்கள். கூட்டமா உட்கார்ந்திருந்த கூட்டத்தில் சிதறி ஓடி திசை திசையே வேறு வேறு திசைக்கு ஓடினார்கள். 8 திசைக்கும் ஓடி ஓட்கண்ட ஓட வைத்த செந்தார் பொழில் புடைத்தூள் தென்னன் பெருந்துரையான், அப்பேற்பட்ட பெருந்துரை பெருமான் அந்த கக்கையாகத்துல இத்தனை பேரையும் தண்டித்த தென்னன் பெருந்துரையான். அந்த பெருந்துரைக்கு இன்னொரு அடைமொழி என்னன்னா செந்தார் பொழில், பொழில் கொலை, தார் என்றால் கொத்து கொத்தா பூ தொங்கும்படியான, செம்மையாக கொத்து கொத்தா பூக்கள் தொங்கும்படியான சோலையுடைய அந்த திருப்பெருந்துள்ள பெருமானது மந்தார மாலையே பாடுதான், அவன் அணிந்திருக்கின்ற மந்தார பூ மாலையை நான் பாடுகின்றேன் என்று. சிவபெருமானுக்கு கொன்றைப்பூ ரொம்ப சிறப்பான மாலையாக எல்லாரும் சொல்கிறார்கள், அல்லது எலும்பு மாலையை பாராட்டுறோம். தேவாரத்துல அதிகமா நான் பார்க்கறது எலும்பு மாலை. அடுத்தது அவனுக்கு சொல்ல வேண்டது கொன்றைப்பூ மாலை. வேற மாலையை அவனுக்கு அதிகமா சொல்றதில்ல. ஆனா எது வேணாலும் மாலையை சாத்தலாம். இறைவனுக்கு வேண்டாம் என்ற பொருள் எதுவுமே கிடையாது, எல்லாமே இறைவனுக்கு விருப்பமான பொருள். நமக்கு எது ஆசைப்படுறோமோ அதை இறைவனுக்கு கொடுத்தா இறைவன் ஏற்றான். இறைவனுக்கு எருக்கம்பூவை மாலையா கட்டி சுவாமிக்கு எழுத்துல போட்டா அந்த சுவாமி எனக்கு எருக்கம்பூ மாலை வேணான்னு சொல்லாதான். புறநானூற்றுல ஒரு பாட்டு இருக்கு, புள்ளிலை எருக்கம் ஆயினும் கடவுள் வேணேம் என்ன ஆண்டு. புள்ளிய இலையுடைய எருக்கம்பூவா இருந்தாலும் கடவுள் எனக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டார்கள். அது போல இந்த அதிகமானை பாடிக்கொண்டு வருகிறவர்கள் ஒரு சாதாரண புலவரா இருந்தா கூட அதிகமா உனக்கு படிக்காதவன் நீ போப்பாஞ்ச வராதேன்னு சொல்ல மாட்டான். நீனு வா, உனக்கு சாப்பாடு உண்டு, உனக்கும் பரிசு உண்டுன்னு எல்லாரும் கொடுப்பான். ஆகவே இறைவனுக்கு தாமரைப்பூ போட்டவன், கொன்றப்பூ போட்டவன், எருக்கம்பூ போட்டவன் எல்லாரும் தான், வித்தியாசம் கிடையாது. எல்லாரையும் உண்ணா இறைவன் ஏற்றுக்கிறார். அதே மாதிரி இந்த அதிகமான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறான்ங்கிறதுக்குல இந்த ஓமை அங்கே கொண்டு வந்து காட்டியிருக்கிறார்கள் சங்க காலத்திலே. அதனால இறைவனுக்கு எல்லா பூமாலையும் உண்டு அங்கிறதுக்காக தான் இங்க மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல அவனுக்கு மந்தாரப்பூ என்ற மந்தாரப்பூவாலாகிய மாலை உண்டு, அந்த மந்தார மாலையை நான் பாடுகிறேன் என்று. மந்தாரம் என்பது தேவலோகத்தில் உள்ள 5 விதமான தெய்வ மரங்கள்ல ஒரு மரம். அதுல மந்தாரப்பூவாலான மாலை உண்டு. இன்னொரு இடத்துல தாலி அருகுன்னு ஒரு அருகு, அருக மாலையா கட்டி சிவபெருமானுக்கு மாலை போடலாம். இப்ப பிள்ளையாருக்கு தான் அருகம்பூ சிறந்ததுன்னு நாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த திருவாசகத்துல தாலி அருகு மாலை தசாங்கத்துல சொல்றார், அவனுக்கு மாலை அருகினால் மாலை உண்டு என்று. அதுல தாலின்னா என்ன அர்த்தம்னா கீழே வேறு அப்படி கொத்து கொத்து கொத்தா துடிவானமா தொடர்ந்து போய் கொண்டிருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தாலியின். ஆகவே தாலி என்று சொல்கின்ற அடிவேர் கொத்தாக இருக்கும்படியான நிலை உடையதற்கு அந்த தாலி என்பதாக. கருணாகரங்களை
ஒரு கிழங்க தாளிக்கிழங்குன்னு சொல்றத நாம கேட்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற கிழங்கெல்லாம் வேற, நடுவுல இருக்கிற கிழங்கு இருக்க அதுலதான் நிறைய வேர் விட்டுருக்கு. அந்த வேர் கொத்தா வேரோடு இருக்கிறதுனால்தான் அந்த கிழங்குக்கு தாளிக்கிழங்குன்னு பேர் சொல்றோம். அது போல அருகு போற இடத்தெல்லாம் அங்க நிறைய கொத்து கொத்தா வேர் விடும், ஒரு வேர் விடுறது இல்ல. நீங்க அருகம்புல்ல பிடிக்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொத்தாதான் வேர், தனியா ஒரே ஒரு ஆணி வேராக போகாது. அப்படி கொத்தா வேர் விடுறதுனால்தான் அதுக்கு தாலி அருகுன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறார்கள். அந்த அருகம்புல்ல எடுத்து வந்து அவனுக்கு மாலையா போடுறதும் உண்டு. இது திருவாசகத்துல எத்தனையோ மாலையில மந்தார மாலையும் அவனுக்கு உண்டு என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காக இந்த பாட்டிலே மந்தார மாலையை நான் பாடுகிறேன் என்று சொன்னார். ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கலம் தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி அமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொண்ட சேவகனார் சீருளிச்சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா பூங்கானமானாய். ஊனாய் என் உடம்பாக இருக்கிறான், உயிராய் அந்த உடம்புக்குள் இருக்கிற உயிராக இருக்கிறான், உணர்வாய் அந்த உயிர் தெரிந்து கொள்ளுகின்ற அறிவாக இருக்கிறான். உணர்வு என்பது அறிவு. ஒரு கையால தொட்டு பார்க்கிறோம், அந்த இடத்துல அந்த சுடுதுன்னு சொல்றோம், அந்த சுடுது என்பது உணர்வு. அந்த சுடுது என்று சொல்லுகின்ற சூடு என்ற ஒரு உணர்வை உயிர் அறிகிறது. அது உடம்புக்குள் உயிர் இருந்து அந்த உயிருக்கு ஒரு அறிவு இருக்கிறது, அந்த அறிவுதான் உணர்வு. அந்த உணர்வாய் என் உட்கள் வந்து என் உள்ளே அந்த இறைவன் உடம்பாகவும் உயிராகவும் உயிருக்குள் இருக்கிற அறிவென்ற உணர்வாகவும் உள்ளே கலந்து நின்று தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் அவன் தேன் போல இனிக்கிறான், அமுதம் என்ற பால் கொண்டு இருக்கிறான், தீங்கரும்பின் கட்டி கரும்பில் இருக்க எடுக்கப்பட்ட கட்டி போல் இருக்கிறான். மூணு பல இடத்தில் சொல்றார், தேனும் பாலும் கண்ணல். முன்னே கூட ஒரு பாட்டு சென்ற பாட்டு முன்பாட்டு 14ஆம் பாட்டுல தேனையும் பாலையும் கண்ணலை. அதேதான் இங்க அமுதம்னா பால், வேற ஒண்ணும் இல்லை. தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும். தேவர்களுக்கும் தெரியாத வழி எனக்கு கொடுத்தான். மோட்சத்தை அடைவதற்குரிய வழி தேவர்களுக்கும் தெரியல, அந்த வழியை இறைவன் இவருக்கு காட்டி குருவாவுக்கு மூலாதாரத்தில் இருக்கின்ற மூலக்கண்ணலை எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆதாரத்தில் இந்த குருவ மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தி அங்க யோகத்தில் இருக்கிற காலத்திலே அந்த அமுதத்தை உண்டு இன்பத்தை அனுபவிக்கலாம் என்ற யோக நெறி ஆகிய வழியை காட்டி கொடுத்தான். அதான் வானோர் அறியா வழி என்பது யோக நெறி. தேவர்களுக்கு இது தெரியாது. தேவர்களுக்கு இந்த மாதிரி மூலாதாரத்திலிருந்து புருவ மத்திக்கு போகக்கூடிய இந்த சரீரம் இல்லை, அதனாலே அவர்களுக்கு யோகம் தெரியாது. யோக நெறி தேவர்களுக்கு இல்லை. வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனார். தேனார் தேன் சுட்டும்படியான கொன்றை, மலர் கொன்றை பூக்களை உடையதாகிய கொன்றை. அப்ப மலர் கொன்றை என்பதை கொன்றை மலர் என்று மாற்றி படிக்கும். தேன் சொட்டுகின்ற கொன்றை மலர், கொன்றை மலரை அணிந்திருக்கின்ற சேவகனார். சேவகன் என்ற வார்த்தைக்கு 2 பொருள். குதிரை மேலே ஏறிக்கொண்டு வருகிற பாகனுக்கு சேவகன் என்று பெயர். குதிரை மேலே ஏறி வர்றதுனால அப்ப குதிரை சேவகனாக வந்து இறைவன் மாணிக்கவாசகருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதனாலே சேவகன் சொல்லியிருக்கலாம். இன்னொரு பொருள் சேனாலே ரிஷபம். சே என்ற ரிஷபத்தின் அகம் மேலே எழுந்தருளி இருக்கிறவன் ரிஷபவாகனன். ரிஷபவாகனனாக இருக்கிறதுனாலே சேவகன். இன்னொன்று தொண்டு செய்கிறவன், அடியாருக்கு அவன் தொண்டு செய்வான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என் மனைவி கோச்சிட்டு இருக்கா, நீ போய் உடலை தூக்கிட்டுவான்னு ஓடுறார். ராத்திரி 2 தடவை தூது போறார். சிவபெருமானுக்கு வேலைக்காரனாக தூதுவனாக போகிறார். அப்படி வருவார். இறைவன் சேவகனாக தொண்டனாக வருவார். அடியார் நினைச்சு அடியார் வழிபட்டு ஒண்ணு கேட்டுட்டா இறைவன் அதற்கு தானே வேலை செய்ய கச்சம் கட்டி கொண்டு வருகிறான். அப்படி வருகிறவர். இத பாரதியார் நல்லா தெரிஞ்சிட்டார். அதனால்தான் கடவுளை அவர் பல ரூபத்தில் பார்க்க கண்ணம்மான்னு சொல்லிவிட்டு கண்ணன் என்ற ஆண்பாலாகிய இறைவனை கண்ணம்மா என்ற பெண்பார் கடவுளாக மாற்றி அவனை கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தோழன், கண்ணன் என் வேலைக்காரன் என்று எத்தனையோ விதமான முறையில அவனை மாத்தி மாத்தி பாடி காட்டுறார். ஏன்னா கடவுள் எல்லா விதமான ரூபத்திலையும் யார் யாருக்கு எப்படி போனாலும் வருகிறவன் என்பதை அவர் காட்டுறார். சேவகனார் சீர் ஒளிசேர் ஆனா அறிவாய். ஒளின பிரகாசம் ஞானம், ஞானம் பொருந்தி இருக்கிற அழியாத அறிவாக அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி எல்லையில்லாத எல்லா உயிர்க்கும் அரசனாகி
நின்றவா கூறுதுங்கான் நிற்கின்றவன் பெருமையை நான் சொல்லுகிறேன். மானாய் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன். கூடி முயங்கி மயங்கி நின்றூடுவேன். செவ்வாய்க்கு உருகுவேன். உள்ளுரிய தேடுவேன். தேடி சிவன் கடலே சிந்திப்பேன். வாடுவேன் பேர்த்து மலர்வேன். அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுங்கானம்மானாய். இது ரொம்ப காதல் மிகுந்து போன ஒரு தலைவனுடைய செயலை சொல்றார். முன்னமோடைய நாமம் கேட்டால் முக்தி அவன் இருக்கும் மன்னம் கேட்டால் சொல்றாரே, அது மாதிரி பரிவுக்கும் மிகுந்த ஒரு ஆத்மாவாகிய ஒருத்தி இறைவனை எதிரே தன் கணவனாக நிறுத்தி தான் அவனுக்கு மனைவியாக இருந்து கொண்டு அந்த சிவபெருமானாகிய கணவனுக்கு ஒரு பூமாலை எடுத்துக்கொண்டு கழுத்துல போடுறாளாம். சூடுவேன் பூங்கொன்றை பூங்கொன்றை மாலை எடுத்துக்கொண்டு அவன் கழுத்திலே நான் மாலையை போடுவேன். சிவபெருமான் உட்கார்ந்திருக்காரு. இந்த மனைவி ஆகியவள் ஒரு கொன்றை மாலை எடுத்துக்கொண்டு அந்த சிவபெருமான் கழுத்திலே மாலையை போட்டாள். சூடி இப்படி அவர் கழுத்துல மாலை போட்ட உடனே சிவன் தின்தோள் கூடுவேன். அந்த சிவபெருமானுடைய 2 தோளையும் அப்படியே கட்டி பிடித்து கொள்வேன். நினைக்கிற ஒரு காதலி மாலை போட்டுட்டா அவனே இவளே போய் கையால் கட்டி அணைக்கிறாளாம். திரள் தோல் கூடுவேன். கூடி முயங்கி மயங்கி நின்று கூடுவேன். அவனை இப்படி கூடி அவனை அணைச்சு முயங்கி இருக தழுவி மயங்கி அப்புறம் அதிலே ஒரு அவசரம் தன்னுடைய உடம்பிலே ஒரு தளர்ச்சி வந்துடும். என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மயங்கி கீழே விழுவேன். விழுந்த பிறகு அவனிடத்தில் ஒரு கோபம், என்னை ஏன் இப்படி மயங்க வைத்தா என்று நான் ஊடுவேன். கணவனிடத்திலே ஒரு ஊடல் கொள்வேன். எதுக்காக ஒரு மனைவி கணவனிடத்திலே ஒரு சின்ன ஊடல் உண்டாக்கி கொள்கிறாள், சண்டையை வளர்க்கிறாள் என்று கேட்டால், தன்னுடைய இன்பத்திலே சுகம் காண வேணும்னா நடுவில் ஒரு ஊடல் இருந்தா தான் அந்த இன்பத்தை மிகுதியாக சுவைக்க முடியுமா? ஊடல் என்பது கட்ட இன்பத்தை மிகுவிக்கின்ற ஒரு பொருள். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், ஊடுதல் காமத்துக்கு. அல்வா துண்டே தின்னுட்டு இருந்தா திகட்டும், நடுவில் கொஞ்சம் காரம் சாப்பிட்டா மறுபடியும் அல்வா தொண்டு. அது மாதிரி இந்த இன்பத்தை ருசிப்பதற்கு நடுவிலே ஊடல் தேவை. அது உப்பமைந்தற்றால் புலவிப்பர். உப்பு இல்லாத சாமான சாப்பிட்றவர்களுக்கு நடுவில் உப்பு போட்ட சாமான காரம் சாப்பிட்டா தான் அந்த திக்குமா நல்ல வலுவற்றுவர். இந்த புலவிங்கிறது உப்பு போட்ட சாமான சாப்பிட்றது போல. ஆனா உப்பு சாப்பிட்றதையும் அளவோடு உப்பு சாப்பிடணும். அதிகமா விட்டுன்னா உப்பு அது கறிக்கும் உதவாது விடும் அப்படின்னு சொல்லலாம். அதான் உப்பு அமைந்தற்றால் உப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போல ஊடல் இருக்கணும். ஊடல் மிகுதியாம போகக்கூடாது, ஊடல் இல்லாமலும் போகக்கூடாது அப்படிப்பாரு. ஊடுவேன், செவ்வாய்க்கு உருகுவேன். அப்புறம் கொஞ்சம் அவரிடத்துல சண்டை போட்டுக்கொண்டு எட்டி நின்னுட்டா சிவபெருமான் அப்படி பேசாம உட்கார்ந்துருக்காரு. இப்போ அந்த சிவபெருமான் இடத்துல அவர் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாள். ஆனா இவளா போகிறதுக்கு வெக்கமா இருக்கு. அவர் சண்டை போட்டு வந்து நிற்கிறாள். அவரா கோபத்தை நீங்க தங்கிட்ட வரணும்னு நினைக்கிறாள். அவர் வரல. இதனால என்ன பண்ணுவாளாம், செவ்வாய்க்கு உருகுவேன். அப்புறம் கொஞ்சம் அவரிடத்துல சண்டை போட்டுக்கொண்டு எட்டி நின்னுட்டா சிவபெருமான் அப்படி பேசாம உட்கார்ந்துருக்கார். இப்போ அந்த சிவபெருமான் இடத்துல அவர் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாள். ஆனா இவளா போகிறதுக்கு வெக்கமா இருக்கு. அவர் சண்டை போட்டு வந்து நிற்கிறாள். அவரா கோபத்தை நீங்க தங்கிட்ட வரணும்னு நினைக்கிறாள். அவர் வரல. இதனால என்ன பண்ணுவாளாம், செவ்வாய்க்கு அவருடைய சிவந்த வாயிலே முத்தம் எடுத்ததற்காக உருகுவேன். அவனை அணைய வேண்டும், முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நான் போகிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, சண்டை போட்டுட்டேங்கிறதுனால அவனும் என் பக்கம் வரவில்லை. செவ்வாய்க்கு உருவேன், உள் உருவி தேடுவேன். என் உள்ளத்திலேயே கசிந்து கசிந்து அந்த இறைவன் மறைஞ்சிட்டான். ஊடி போனோன்னா எழுந்து போய்விட்டான். எழுந்து போன ஆளை காணுமேன்னு தேடி தேடி பார்ப்பேன். தேடி சிவன் கடலே சிந்திப்பேன். தேடி தேடி பார்க்கிறேன், அவனை காணும். பிறகு மனசுக்குள்ளே அவனுடைய திருவடியை நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன். வாடுவேன். சிந்தித்தும் அந்த இறைவன் வரவில்லை. வராமையினாலே கொஞ்ச நேரம் பாட்டமா இருப்பேன். பேர்த்தும் மலர்வேன். நிகழ்ச்சி அவனே வந்துடுவான். வந்த பிறகு உள்ளம் பிரிஞ்சு போகும். மலர்வேன், உள்ளம் பிரிந்து மகிழ்வேன். இப்படியே என்னிடத்திலே விளையாட்டை காட்டும்படியான இறைவன் இருக்கானே, அந்த அனலேந்தி ஆடுவான் சேவடியே. இப்படி என்னால் காதலிக்கப்படுகின்ற அனலேந்தி ஆடுவான், கையில் நெருப்பை ஏந்தி கொண்டு சுடுகாட்டிலே கூத்தாடுகிற பெருமான் இருக்கானே, அந்த பெருமானது சேவடியை நான் பாடுகிறேன். இந்த ஒரு பாட்டுல தான் அவர் தன்னை பெரிய நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் வைத்து அந்த காதலின்பம் தைக்கும்படியான ஒரு நிகழ்ச்சி அத்தனையும் இதில் வைத்து
பாடியிருக்கார். இதனுடைய விரிவுதான் பின்னை திருக்கோவையாராக பின்னை வந்திருக்கிறது. திருக்கோவையார் இப்படி பாடுவாரான்னு ஒரு கேள்வி கேட்பான் சில பேர். ஏயா இவ்வளவு பெரிய ஞானி மாணிக்க வாசகர், அவர் ஒரு இன்பச்சுவை உள்ள சாதாரண கோவை நூலை போய் பாடலாமா, அவரை பாடி இருப்பாரா என்று சந்தேகம் கேட்கணும். இந்த பாட்டை கையில இந்த பாரு, இந்த பாட்டை பாடியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது போலத்தான் அந்த பாடல் அவர் பாடி, அதாவது இறைவனை உலகத்து போகம் போல நினைக்கல, அந்த பேரின்பத்தை அனுபவிக்கின்ற போக நிகழ்ச்சியாகவே நினைத்து இந்த பாடலை பாடினார். அது போலவே அந்த சிற்றின்ப பாடலாக மற்றவருக்கு தெரியவும், தன்னளவிலே அதை பேரின்ப பொருளாக இருக்கவும் அந்த நூலை பாடினார். அதனால திருக்கோவையார் என்பது ஒரு ஞான பண்பல், அதாவது ஞான பொக்கிஷமாக இருக்கிற நூல். இத குமர ஒருவர் பேர் வைக்கிறார். அந்த திருக்கோவையாருக்கு குமர ஒருவர் வச்ச பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானப்பனுவல். மணிவாசக பெருமான் அருளிய ஞானப்பனுவலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பிள்ளை நடராசன் எழுதுறார். ஞானப்பனுவல் என்பது திருவாசகம் கூட இல்ல. ஞானப்பனுவல் என்பது திருக்கோவையாருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பெயர். கிளிவந்த மென்மொழியால் கேள்களரும் பாதியனை, கிளிபோல் பேசுகிறாள் ஒரு பெண். அந்த பெண் யார்? உமாதேவியை சொல்றார். கிளிவந்த மென்மொழியால், கிளி போல இனிய மொழியை பேசுகின்றவளாகிய உமாதேவியினது கேள்களரும் பாதியனை, அந்த பெருமாட்டினுடைய நிறம் வெளிப்படும்படியான இடபாகத்தை உடையவனை. சிவபெருமானுடைய உமாதேவியினுடைய கேள் என்றால் நிறம், உமாதேவியின் நிறம் நீலம், நீல நிறம் வெளிப்படும்படியாக இடப்பாகத்தை பெற்றிருக்கிற பெருமானை. வெளிவந்த மான இனம் காண்பறிய வித்தகனை, வெளிவந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே வந்து நின்று தேட ஆரம்பித்த, வெளி என்பது பிரபஞ்ச வெளி, பிரபஞ்ச வெளியிலே வந்து நின்று மால் அயன் என்ற 2 பேரும் தேடி பார்க்க அந்த 2 பேருக்கும் காண முடியாதவராக இருந்த பெருமான். வித்தகன் ஒரு சாமர்த்தியக்காரன், அங்கேதான் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடமில்லை. இறைவன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறான்னு தான் தேடுறாங்க, ஆனா கண்டுபிடிச்சு கொள்ள முடியல. அதனால அவன் ஒரு பெரிய சாமர்த்தியக்காரன் என்றார். வித்தகனை தெளிவந்த தேரலை, சிவபெருமான் ஒரு தேரல், தேரல்னா கல்லுன்னு அர்த்தம். கல்லுல கலங்கி போன கல் அவரது ருசியா இருக்காது, அதை குடிக்க மாட்டார்கள். கல்ல ஒரு இடத்துல வச்சு தெளிய வச்சு விட்டு மேலே இருக்கிற தெளிவைத்தான் குடிப்பார்கள். அந்த தெளிவு என்பதை தெளிவந்த தேரலை மேலே தெளிய வைத்து இருத்தி எடுத்த அந்த ரொம்ப போதையை கொடுக்கக்கூடியதான தேன். இறைவனிடத்திலே நாம் போய்விட்டோமானால் அந்த இறைவனாகிய கல்வி நம்ம என்ன செய்யும்? போதை ஏற்றிவிடும், பிச்சனாக்கி விடும். மாணிக்கவாசகர் அப்படித்தானே இறைவனிடத்திலே சேர்ந்து பிச்சனாயினார். இறைவனே பெரும்பற்றுடையவராய் விட்டார், இறைவனிடத்திலே பெரும்பற்றுடையவராக ஆகிறார். அதை பருகினவருக்கு உண்டவர் கண்டி மற்றவருக்கு தெரியாது என்று தெளிவந்த தேரரை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால். திருப்பெருந்துறையிலே எளிவந்தான், தானே வந்தான் அர்த்தம். எளிதிலே வந்தான். நான் தேடல, இறைவனே நீங்க வான்னு நான் கூப்பிடல, அவனாவே வந்தான். அதான் எளிவந்த. இதத்தான் சௌலபியம் என்பதாக வைணவர்கள் சொல்றார். நாம் தமிழ்ல என்ன சொல்றோம்? எளிவந்த பெருமான். எளிவந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால் நினைக்க முடியாத ஒரு கருணையின் காரணத்தினாலே ஒளி வந்து ஜோதி வடிவமாகி என் உள்ளத்தினுள்ளே என் மனசுக்குள்ளே போய் ஒளி திகழ அந்த ஞானம் உண்டாக செய்து விட்டார். குருநாதர் ஞான வடிவா வந்தார். எதுக்கே மாணிக்கவாசகர் உட்கார்ந்திருக்கார். அப்ப மாணிக்கவாசகரிடத்துல ஞானம் இல்ல. இந்த குருநாதர் என்ன பண்ணார்? மாணிக்கவாசகர் உடம்புக்குள்ளே தன் உயிரை உள்ளே புகுத்தி மாணிக்கவாசகர் உயிரையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு மூலாதாரத்துக்கு போய் மூலாதாரத்துல மேல புருவ மத்தியில கொண்டு வந்து ஞானத்தை காட்டி விட்டார். ஞான ஒளியை கொண்டு பண்ணி காட்டினார். பிரகாசமான ஒளி ஒன்று அவருக்கு தெரிகிறது. ஞான ஒளி அந்த புருவ மத்தியிலே அவருக்கு தென்படுகிறது. ஒளி திகழ என் புருவ மத்தியிலே ஒளி தோன்றும்படியாக அழிவந்த அந்தணனை, எனக்கு கர்மை செய்த அந்த இறைவனை பாடு உங்கானம்மானாய் நான் பாடலாக பாடுகிறேன் பெண்ணே. முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேடு பெருந்துறையில் மன்னானை வானவனை மாதியலும் பாணியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானே என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை அண்ணானே அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய். முன்னானை, முன்னான்
எல்லோருக்கும் முன்னே இருக்கிற பரம்பொருள். அவனுக்கு முன்னே வேற ஒரு ஆள் கிடையாது. அவனுக்கு முன் யாரோ ஒருவர் இந்த உலகத்துல பிறந்தார்களா என்றால் இல்லை. அவன்தான் முதல் பொருள். அதனால்தான் அவன் முன்னான் என்று முதல்வன், தொடக்கத்தில் இருந்தவன் என்ற பொருள் அவனுக்கு. முன்னானே மூவர்க்கும் முன்னானே அப்படி சேர்த்து அப்புறம் படி. மூவர் என்று சொல்கிற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் இந்த உலகத்திலே 3 தொழில் செய்கிறார். பிரம்மா படைக்கிறார், திருமால் காக்கிறார், ருத்ரன் அடிக்கிறார். இந்த 3 மும்மூர்த்திகள், 3 தேவர்கள். இந்த 3 தேவர்களும் ஒரு காலத்தில் பிறந்தார்கள். ஆனால் இவர்கள் பிறப்பதற்கு முன்னேயே அந்த பரம்பொருளாகிய வஸ்து இருந்து கொண்டிருக்கிறது. அதான் மூவர்க்கும் முன்னானே, மும்மூர்த்திகளுக்கும் முன்னே தோன்றிய பெருமா. அவன்தான் பரம்பொருள் என்று சொல்கிற வஸ்து. முற்றுமாய், இந்த உலகம் முழுவதுமாக அவன் இருக்கிறான், எல்லாமாய் இருக்கிறான். அவன் இல்லாத பொருள் இல்லை, எல்லா பொருளும் அவன்தான். முற்றுக்கும் பின்னானே, எல்லா பொருளுக்கும் பிறகும் அவன் இருக்கிறான். இந்த உலகத்துள்ள எல்லா பொருளும் ஒரு காலத்தில் அழிஞ்சு போகும். பிரளயம் வரும், அல்லது ஒரு பெரிய மகா சங்கார காலம் வரும், எல்லாம் அழிஞ்சு போகும். அப்படி எல்லாம் அழிஞ்சு சாம்பலாகி கடைசியில மாயை என்ற ஒரு அணுவுக்குள் போய் ஒடுங்கிவிடும். அதற்கு பிறகு யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். இத்தனை பொருள் அழிஞ்சும் அவன் அழிவதில்லை. அவன் அழியாமல் அத்தனைக்கும் பின் இருக்கிறான். முற்றுக்கும் பின்னானை, முற்றுக்கும் எல்லா பொருளுக்கும் முழுமையான பொருள் அத்தனைக்கும் பின்னான், பின்னும் தான் அழியாமல் இருக்கிறவன். பிஞகனை, தலைக்கோலம் உள்ளவன். பிஞகன் பின்னழகு உள்ளவன். ஜடைய பின்னே தொங்க போட்டிருக்கான். தலையில அப்படி ஜடைய வளர்த்து தன் முதுகில் அப்படி விரிவா 2 தோள் மட்டம் வரையிலும் அந்த தலையினுடைய அந்த ஜடை அகன்று தொங்கும்படியாக தொங்க விட்டு அழகா வச்சிருக்கிறான். அதனாலே அவன் பிஞகன், பின்னழகுடையவன். பேணு பெருந்துறையின் மன்னானை, பெருந்துறை என்ற ஊரிலே எழுந்தருளி இருக்கிற மன்னன் தலைவன். பெருந்துறை என்பது திருப்பெருந்துறை. 2 பெருந்துறை இருக்குன்னு முன்னே கூட உனக்கு சொன்னேன். நம்முடைய சோழ நாட்டிலே, தஞ்சாவூர் மாவட்டத்திலே நாச்சார்களுக்கு கிழக்கே இருக்குது பேணு பெருந்துறை. அது ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். அதான் சொல்றேன், அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் அதை பேணு பெருந்துறைன்னு சொல்றான். இங்கேயும் அதான் சொல்றாரு, பேணு பெருந்துறைன்னு. அப்ப ஞானசம்பந்தர் பாடிய பேணு பெருந்துறையா இந்த இடம் என்றால் இல்லை. பெருந்துறை என்பதுதான் அந்த ஸ்தலத்துக்கு பெயர். திருப்பெருந்துறைக்கும் பெருந்துறை என்பதுதான் பெயர். பேணு என்பது ஒரு மரியாதைக்கு கொடுக்கப்படுகிற அடைமொழி. திருன்னு சொல்றோம்ல ஒவ்வொரு ஊருக்கும். ஆரூர் என்பதற்கு முன் திருவாரூர், ஆவடுதுறைக்கு முன்ன திரு ஆவடுதுறை, இடைமருதுக்கு முன்ன திரு இடைமருது. அந்த திரு என்பது எல்லா தலத்துக்கும் சேர்றது மாதிரியே தென் என்ற அடைமொழி உண்டு. தென் ஆனைக்கா, தென் ஆலவாய் என்றெல்லாம் வரும். அதே மாதிரி பேணுங்கிற அடைமொழியும் வரும். பேணுன்னா எல்லாராலும் வழிபாடு பண்ணப்படுகிற என்றுதான். அதுல ஞானசம்பந்தர் என்ன பண்ணியிருக்கார்? அந்தூர் தேவாரத்துல ஒரு 10 பாட்டுல 2 பாட்டு தவிர மற்ற எல்லா பாட்டுலையும் பேணு பெருந்துறைன்னு பாடினார். 2 பாட்டுல பெருந்துறைனே பாடியிருக்கார். 2 தேவாரத்துல மட்டும் வெறுமே பேணுதுறைன்னு பாடினார். மற்ற பாட்டுல பேணு பெருந்துறைன்னு பாடினார். அதனால பேணுன்னு சொல்லலாம், வெறுமையும் சொல்லலாம். அந்த பாடல்ல இருந்து நாம என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்னா, ஊர் பெயர் பெருந்துறை. அது அரசலாத்தங்கரை ஓரமா இருக்கு. அரசலாங்கரையில அந்த கோயில் இருக்கிற பெருந்துறை ஒரு துறை ஓரமா இருக்கிறதுனால பெருந்துறைன்னு ஒரு அந்த கோயிலுக்கு பேர் அந்த காலத்துல வந்தது. எல்லா மக்களும் சென்று வழிபட்டதனாலே பேணு பெருந்துறைன்னு ஞானசம்பந்தர் பாடினார். அதே போல இந்த பெருந்துறையை, திருப்பெருந்துறையை இவரும் பேணு பெருந்துறைன்னு பாடினார். ஒரே பெயர் 2 ஊருக்கு இருக்கு. அதனால இந்த பேரை மட்டும் பார்த்துட்டு இந்த ஊரு அந்த ஊரு நம்ம மயங்க கூடாது. பாட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துல அர்த்தம் பண்ணு. இந்த பாட்டை பொறுத்தளவுல இது திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில், அதைத்தான் இவர் பாடுறார் என்று பொருள். பேணு பெருந்துறையின் மன்னானை, ஆவுடையார் கோயிலில் எழுந்தருளி இருக்கிற இறைவனை, வானவனை, தேவர்களுக்கு தலைவனை, மாதியலும் பாதியனை, உமாதேவியை ஒரு பக்கத்தில் உடையவனான அந்த சிவபெருமானை, தென் ஆனைக்காவானை, ஆனைக்கா திருவானைக்காவலில் இருப்பவன். அதுக்கு முன்ன என்ன பண்றாரு பாருங்க, தென் என்று ஒரு வார்த்தை வைக்கிறார். தென் ஆனைக்கா, தென் ஆலவாய், தென் திருப்பெருந்துறை, தென் திருப்பெருந்துறையாய் வழியடியோ. அப்ப திருப்பெருந்துறைக்கு முன்னாடி தென்னு ஒரு அடைமொழி இருக்கு. அது அடைமொழி, தெற்குங்கிற திசை அல்ல.
இப்ப வடக்கே ஒரு திருப்பெருந்துறை இருக்கு, தெற்கே ஒரு திருப்பெருந்துறை, தென்னுன்னா அழகுன்னு அர்த்தம். அந்த முறையில ஸ்தலங்களுக்கு வருகிற அடைமொழியில பேணி என்பது ஒரு விதமான அடைமொழி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தென்னானை காவானை, அழகான திருவானைக்காவலிலும் எழுந்தருளி இருக்கிற பெருமானை, தென்பாண்டி நாட்டானை, தென்பாண்டி நாட்டில இருக்கிற அந்த சிவபெருமானை, என்னானை என்னப்பன் என்பார்கட்கு, அந்த பெருமானை என்னான் எனக்கு வேண்டியவன். என்னான்னா என்னவன், எங்க வீட்டுக்காரையா, எங்களவன், எங்க ஜாதிக்காரன், அப்படின்னா எங்க ஜனங்கள், அப்படிலாம் நம்ம இந்த உலகத்துல சொல்லிக்கிறோமே. அது மாதிரி இந்த இறைவனை என்ன பண்ணுவார்களாம், என்னான் என்னான் என்று சொல்லுவார்களாம். அப்படி சொல்றதுனாலே சிவபெருமான் என்ன பண்றார், இத்தனை பேரையும் இவர்கள்லாம் எனக்கு தமர், எனக்கு சொந்தக்காரரியா அப்படின்னு அவன் சொல்லுவான். தென்பாண்டி நாட்டானை, தென்பாண்டி நாட்டில இருக்கிற அந்த சிவபெருமானை, என்னானை என்னப்பன் என்பார்கட்கு, அந்த பெருமானை என்னான் எனக்கு வேண்டியவன். என்னான்னா என்னவன், எங்க வீட்டுக்காரையா, எங்களவன், எங்க ஜாதிக்காரன், அப்படின்னா எங்க ஜனங்கள், அப்படிலாம் நம்ம இந்த உலகத்துல சொல்லிக்கிறோமே. அது மாதிரி இந்த இறைவனை என்ன பண்ணுவார்களாம், என்னான் என்னான் என்று சொல்லுவார்களாம். அப்படி சொல்றதுனாலே சிவபெருமான் என்ன பண்றார், இத்தனை பேரையும் இவர்கள்லாம் எனக்கு தமர், எனக்கு சொந்தக்காரரியா அப்படின்னு அவன் சொல்லுவான். இறைவன் என்ன பண்ணுவான், இந்த அடியார்களை பார்த்து எனக்கு தமர் என்று சொல்லுவான். இவர்கள்லாம் அந்த பெருமானை பார்த்து எங்க ஜாதிக்காரன் தான் அந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்ல. சிவபெருமான் வேற ஜாதி இல்ல, உயிர் வேற ஜாதி இல்ல, நாங்கெல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க தான் என்று சொல்றதுதான் என்னான் என்பது. என்னான் என்பது எங்களவன், என் ஜாதிக்காரன் என்பது போன்ற அவ்வளவு நெருக்கமான உறவை காட்டுகிற ஒரு சொல். அந்த ஆண்டவண்டத்திலே உள்ள அவ்வளவு அழகான ஒரு ஆழ்ந்த பற்று வரும்போது இந்த வார்த்தை வெளிப்படும். என்னான், என்னானை, என் அப்பன், எங்களுக்கெல்லாம் தகப்பனாயிருக்கிற சுவாமியை என்பார்கட்கு என்று யார் சொல்லுகிறார்களோ அந்த அடியார்கட்கெல்லாம் இன்னமுதை அமுது போல் இனிக்கிறவன் அண்ணானை, அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை, அம்மானை, அம்மான் அப்பேற்பட்ட பெருமானை பாடுதுங்கான் நான் பாடுகிறேன். அண்ணானை அம்மானை என்று அந்த இறைவனை அண்ணான் என்பது போது அப்படிப்பட்டவன் என்றும், அன்னை போன்றவன் என்றும், அப்பன் போன்றவன் என்றும் இத்தனை பொருளும் அந்த வார்த்தைக்கு கொள்ளும்படியாக அமைச்சு வச்சிருக்கிறார். பாடுங்கான் அவனை நான் பாடுகிறேன் என்று சொன்னார். கடைசி பாடலுக்கு நாம் வருகிறோம். வெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான், பெருந்துரையான் திருப்பெருந்துறை என்ற ஆவடையார் கோயிலில் எழுந்தருளி இருக்கிற பெருமான் வெற்றி, அவனுடைய தன்மையை பிறர்க்கு அறிய பெம்மான், பிறரால் அறிந்து கொள்ள முடியாதவன். அவனுடைய தன்மையை யாராவது அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இறைவனுடைய தன்மையை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுக்கே தெரியாத, தன்னே அறியாதவன் கூட ஒரு இடத்துல சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறவன் அந்த பெருமான். வெற்றி பிறர்க்கரிய பெம்மான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி, அவன் என்ன பண்ணினான், என் பொருட்டு குதிரையில் ஏறி வந்தான். கொற்ற குதிரை, வெற்றி பொருந்திய குதிரையிலே ஏறி வந்தான். சிவபெருமான் குதிரையில ஏறி வந்து குதிரையை விற்க வந்தார். குதிரையை விற்க வந்தபோது மற்ற எல்லா குதிரையும் வித்துவிட்டார். இவர் ஏறி வந்த குதிரையை விற்கல, திருப்பி அந்த குதிரையை வந்துட்டார். அதனால அது கொற்ற குதிரை, விற்ற குதிரை இல்ல, தனக்கே உரிய வெற்றியை தருகிற குதிரை. அது வேதம், வேதத்தையே குதிரையா வச்சுட்டு வந்திருக்காரு. அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு போவாரா? திரும்பி வேற குதிரையிலே திரும்பி போய்விட்டார். அதனால அந்த குதிரையை என்ன சொல்றார், கொற்ற குதிரை, வெற்றி தருகின்ற குதிரை. தனக்கே வெற்றியை தந்ததும் தன்னிடத்திலே இருக்கக்கூடியதுமாகிய குதிரை அந்த குதிரை. அந்த குதிரையின் மேல் வந்தருளி, கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி. அடியார் யாராவது குற்றம் செய்திருந்தால் குற்றங்களை எல்லாம் பார்க்க மாட்டார். நம்முடைய பிள்ளைத்தானே செஞ்சுட்டு போறான் அப்படின்னு எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய குற்றத்தை மறந்து விடுவாளோ அதுபோல் அந்த குற்றத்தை நீக்கி விடுகிறானாம் இறைவன். குற்றங்கள் நீக்கி, செய்த குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டு குணங்கொண்டு, அவரிடத்துல என்ன குணம் இருக்கோ அதை மட்டும் ஏற்றுக்கிறான். அடியார் செய்த குற்றங்களை மறந்துவிட்டு அடியார் செய்த குணங்களை மட்டும் ஏற்றுக்கொள்கிறவன் ஈஸ்வரன். இதுதான் இறைவனிடத்திலே பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய குணம். இந்த குணம் அடியாருக்கு வரணும். அடியாரும் என்ன பண்ணா, மற்றவர்களை பார்க்கிற போது மற்றவரிடத்தில் இருக்கிற குற்றமே பார்க்க கூடாது, எல்லா குற்றத்தையும் மறந்துடணும்.
அவரிடத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நாம் எடுத்து வள்ளுவரா தான் சொல்றேன். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். அதுல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குணத்தைத்தான் எடுத்துக்கணும், குற்றத்தை விட்டுணுங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். குற்றம் நிறைய செஞ்சிருந்தா அவனை குற்றத்தை எடுத்துக்கணும் பொருள் அதுல இருந்தா கூட அதை நாம பெருசா நினைக்க கூடாது. இங்கே குணம் நாடுவதுதான். குற்றத்தை மன்னித்து விட வேண்டும், குணத்தையே பாராட்ட வேண்டும். சிவபெருமான் திருவானைக்காவல்ல ஒரு வெண்ணாவல் மரத்தின் கீழே லிங்கமா உட்கார்ந்து இருக்காரு. மரம்தான் இருக்கு, கோயிலே கட்டாத காலம். சூரியன் அங்க வர்றான், சூரியனுடைய வெயில் சுவாமி மேல படுது. மேகம் வருது, மழை பெய்யுது, அந்த சுவாமி தலையில மழை பெய்யுது. யாரும் பார்த்து இந்த சுவாமிக்கு கோயில் கட்டல. அப்படி ஒரு பழைய காலம். அந்த நேரத்துல அந்த நாவல் மரத்துல ஒரு சிலந்தி வாழ். அது போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணதுதான். ஏதோ ஒரு சின்ன பாவத்தினாலே சிலந்தியா பிறகு இந்த திருவானைக்கால் இறைவன் இருக்கிற வெண்ணாவல் மரத்துல வந்து அப்படி வளர கீழே பார்த்தது சிவலிங்கம் இருந்தது. இந்த மரம் என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் இலைய காய வச்சு அந்த சருக வேற சுவாமி மேல, வெயில் அடிச்சா விழுது, மழை பெஞ்சா விழுது, சருகு சுவாமி தலையில விழுதேன்னு நினைச்ச அந்த சிலந்தி என்ன பண்ணிச்சான், சுவாமி தலையில சருப்படாம ஒரு மரப்பு கட்டிடுவோமே, மற்ற இடத்துல வெளியில சருகு விழுட்டுமே என்று சொல்லி அந்த சிவபெருமான் தலைக்கு மட்டும் வட்டமா ஒரு கூடு கட்டி, அந்த கூட்டு மேல காஞ்ச இலை விழுந்துட்டு போட்டும், சுவாமி மேல படாமல் இருக்கட்டும் என்று சிலந்தி கட்டிச்சு. சிலந்தி கட்டிச்ச நல்ல ஆத்துல குளிச்சு முழுட்டு சுத்தமா ஆச்சாரமா அந்த கூடை கட்டிச்சான்னு இல்லை, தன் வாயிலிருந்து வருகிற எச்சியை எடுத்து கூடு கட்டி, அனாச்சாரம் தானே. ஒரு எச்சிலாக சுவாமிக்கு மேல கூடு கட்டிச்சு. சுவாமி கீழே பார்த்தார், அது எச்சிலாக கூடு கட்டிட்டுங்கிற குற்றத்தை மறந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்துல இருந்து இலையெல்லாம் விழுந்து சருகு அது மேல மூடி போச்சு. மூடி போன நேரத்துல சூரியன் வந்தான். சூரியனுடைய ஒளி அந்த சருகு மேல பட்டு சுவாமிக்கு நிழல் தான் விழுந்தது, வெயில் விழல. சுவாமி பார்த்தார், ஆஹா என்ன அருமையா தொண்டு பண்ணி, தினம் இந்த சூரியன் என் மேல இப்படி கொதிக்க வச்சான், இது அருமையா ஒரு பந்தல் போட்டல்லவா எனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சாராம். ஆகவே சுவாமி என்ன நினைச்சார், சிலந்தி வாய் எச்சிலால் கட்டியது என்ற குற்றத்தை மறந்துவிட்டு அது எனக்கு நிழல் செய்தது என்று அந்த பெருமையை நினைத்தார். ஆகவே இறைவன் என்ன செய்கிறான் என்றால், அடியார் செய்த அனாச்சாரத்தை பொறுத்து விடுகிறான், அவர்கள் செய்த நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்காகத்தான் அதுக்கு அடுத்த பிறவியில ராஜாவா பிறக்கிற ஒரு பெரும் பதவியை கொடுக்கிறார். இந்த ஒரு தனக்கு கோயில் கட்டும் நிழல் பந்தல் போட்டுங்கிற கருத்துக்காக அப்படி செய்தது. சிலந்தி பந்தல் போடணுங்கிற நண்பலை செய்யல, சருகு சுவாமி மேல விழப்படாதுன்னு அது நினைச்சது வேற. இவரு என்ன பண்ணிட்டார், தனக்கு ஒரு சிவபுண்ணியம் செய்ததா மாற்ற. அதாவது இறைவன் நாம் செய்கிறது ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதை 10 மடங்கா பெருசாக்கி, எனக்கு ரொம்ப பிரமாதமா இவன் கோயில் எல்லாம் வந்து எனக்கு கோயில் திருப்பணி செய்து விட்டான்னு சந்தோஷப்பட்டு நமக்கு அளவில்லாத பொக்கிஷங்களை கொடுக்கிறான். அதைத்தான் சொல்றார், குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு, குற்றத்தை பார்க்காமல் அவர் செய்த குணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கோதாட்டி கோதாற்றார். இந்த கோதாற்றுதல் என்ற வார்த்தைக்கு சரியா யாருமே உரை எழுத முடியாமலே போயிருக்காரு. அதாவது கோது ஆட்டின்னு 2 சொல்லா பிரிச்சு அதுக்கு உரை சொல்ல முடியல. அதை என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே சொல் என்ன பண்ணிட்டார்கள், கோதாட்டி ஒரு சொல், அதாவது பாராட்டின்னு அர்த்தம், அப்படித்தான் உரையிட்டாங்க. ஆனா கோதாட்டி என்பதிலே அவர் பாராட்டினா பாராட்டின்னு பாடலாம், சீராட்டின்னு பாடலாம். இவர் கோதாட்டின்னு பாடுறாரு. அப்பனா கோதுங்கிற சொல்லுக்கு எப்படி வந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணாதான் அதுக்கு பிறகு நமக்கு ஒரு உரையை கண்டுபிடிக்க முடியும். கோது என்று தமிழ்ல ஒரு சொல் எடுத்தால் அது குற்றம் என்று அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆட்டினா குற்றத்தை சொல்லின்னு, இங்க என்ன பண்ணிட்டாரு, குற்றங்கள் நீக்கின்னு இருக்கு. குற்றங்கள் நீக்கின்னு இருக்கிறதுனாலே கோதாட்டி என்பதுல கோது குற்றம் சொல்ற சொல்லுது இருக்காது, குற்றத்தை பாராட்டின்னு அர்த்தம் வராது. அப்ப கோது என்பது குதுகுதுப்பு என்று இவரே ஒரு முன்னை சில இடத்தில் சொல்லியிருக்கார். குதூகலித்தல், குதூகலிப்பு என்ற ஒரு சொல், குதூகலம் மகிழ்ச்சி என்ற ஒரு வார்த்தை கோது என்று ஒரு குது என்ற சொல் முதல் எழுத்து நீண்டு கோதுன்னு ஆயிடுச்சு. குதூகலித்தல் என்ற சொல், மகிழ்தல் என்ற ஒரு சொல்,
என்ன ஆயிற்று? குதூகலித்தல் நீட்டமா வராம குது என்று நின்று அதுவே முதல் எழுத்து நின்று கோதுங்கிற சொல்லா நின்று. கோதாட்டின்னா அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து. அப்ப கோதாட்டி என்ற வார்த்தைக்கு குதூகலித்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து, அப்படித்தான் அதுக்கு அர்த்தம் சொல்லும். பாராட்டி என்பதோ குணத்தை நீக்கினார் குற்றங்கள் கொண்டார் என்றோ அதுக்கு ஒரே சொல்லவே கூடாது. ஏன்னா இல்லை, இங்க வந்துட்டு குற்றங்கள் நீக்கி குணத்தை கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அப்படியே குதூகலிக்கிறார். அந்த அடியாரோடு அப்படியே கட்டித்தள்ளி மகிழ்கிறார், கொண்டாடுகிறார். அந்த குதூகலித்தல் என்பதுதான் கோதாட்டி என்னுடைய. இறைவன் அடியாரோடு கூடி குதூகலிக்கின்றான், அது கோதாட்டி. சுற்றிய சுற்றத் தொடர்வருப்பான். அதன் பிறகு எண்ணத்தை சுற்றத்தாரிடத்திலிருந்து நீக்கிவிட்டான். மனைவி, மக்கள், தாய், தந்தை, உறவினர் அத்தனை பேருடைய ஒரு உறவையும் எனக்கு இல்லாமல் பாசத்தை நீக்கிவிட்டான். 2 திருவடியும் தூக்கி அவர் தலைமையில வச்சார். கரண்ட் பாஸ் ஆகிறது மாதிரி அந்த இறைவனுடைய ஞானம் உள்ளே போய், திருவடிதான் ஞானம். திருவடியை தூக்கி தலையில வச்ச உடனே அந்த திருவடி ஞானம் மாணிக்க வாசகருக்கு ஏற்றவுடன் ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானமாகிய உலக சொந்தங்கள் எல்லாம் அவருக்கு தானே விலகிவிட்டது. அப்பா அம்மா ஒருத்தரும் அவருக்கு தேவையில்லாமல் போய்விட்டது. இதே ஒரு பாட்டை சொல்றார். இணையார் திருவடியன் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்து விட்டேன். எல்லா சுற்றத்தையும் விட்டு விட்டேன். அதான் சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல் புகழே. அப்படி என்னுடைய சுற்றத்தை சுற்றத் தொடர்பை பற்றை அறுத்தவனது பழமையான ஒரு புகழ்ச்சியை பற்றி இப்பாசத்தை பற்றற, அந்த புகழை பற்றி கொண்டு இந்த பாசத்தை பற்றறுக்கவன் உலகத்தில் இருக்கிற பாசம், உலக பாசத்தை அறுப்பதற்காக பற்றுவான் பற்றியே பேரானந்தம் பாடுகான். பாடுகான் நான் பாடுகிறேன். பேரானந்தம் பாடுகான் இறைவனுடைய திருவடியிலே பெறக்கூடிய பெரிய ஆனந்தம், பெருமகிழ்ச்சி என்றதை பாடுகிறேன். அந்த பேரானந்தம் பற்றிய பேரானந்தம் இறைவன் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற பேரானந்தம். பற்றுவான் நாம் பிடித்துக் கொள்வதற்காக அவன் வச்சுக் கொண்டிருக்கிறான். நமக்கு கொடுக்கறதுக்காக இறைவன் தயாரா பேரானந்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதான் பற்றிய பேரானந்தம் இறைவன் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பேரானந்தம். பற்றிய என்பது பற்றிய என்பது இறைவன் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி இருக்குவாங்க பற்றுவான், பிடித்துக் கொள்வதற்காக. யார் பிடித்துக் கொள்ள? நாம் அந்த பேரானந்தத்தை பிடித்துக் கொள்ளும் பொருட்டு அவன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் பேரானந்தத்தை. பற்றுவான் நாம் பற்றுவான், நாம் போய் அந்த பேரானந்தத்தை பற்றும் பொருட்டு தான் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற பேரானந்தத்தை நான் பாடுகிறேன். இந்த வாக்கியம் சிக்கலானது, தனித்தனியா உடைச்சு பார்த்தா பொருள் தெரியப்படும். ஆகவே பற்றி இப்பாசத்தை பற்றற, இந்த பாசங்கள் நீங்குவதற்காக நாம் இந்த இன்பத்தை பற்றி கொள்ளும் பொழுது அவன் பிடித்துக் கொண்டிருக்கிற பேரானந்தத்தை இந்த பாடல்களாக நான் பாடுகிறேன் அம்மானா என்று சொல்லி இந்த அம்மானை பாடலில் அந்த பெண் பாடுகிறாள். எதிரே இருந்த பெண் கேட்கிறாள். இதுல கூட 20 பாட்டுல ஒரு பெண் முதல் பாட்டை பாடினாள், 2வது பெண் அவள் பாடி இவளை கேட்க சொன்னாள், 3வது பெண் முதல் பெண்ணே பாடி 3வது பாட்டை முதல் பெண் பாடினா. இப்படி ஒத்தப்பட பாடலாம் ஒரு பெண்ணும், இரட்டப்பட பாடலாம் இன்னொருத்துமாக, 2 பேரும் மாறி மாறி அதை 20 பாட்டு பாடினார்கள். அப்படி கருத்தை கொண்டு போகணும். ஒரு பெண்ணே பாடிக்கிட்டு இருந்தா 20 பாட்டு வரலையும் இன்னொரு பெண் அப்படியே மக்கு மாதிரி உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னா நல்லா இருக்கு. ஆடுகிறவள்ல இவளுக்கு ஒரு ஆட்டம் வேணும், அவளுக்கு ஒரு ஆட்டம் கொடுக்கணும். இவ்வளவு ஒரு பாட்டு பாடினா அவளு ஒரு பாட்டு பாடணும். அதனால பாடுங்கானம்மானே முதல்ல இருக்கிற நான் பாட்டு பாடுறேன் பெண்ணேன்னு சொல்லி இவர் காய ஆடி பாடிட்டா. அப்புறம் அவ பாடினா அதை இவர் கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்ப ஆடிக்கொண்டே பாடினார்கள்ங்கிறது பாட்டுல இல்லையே அப்படின்னு நாம் நினைப்போங்கிறதுக்காக தான் ஒரு பாட்டுல நமக்கு இடம் கொடுத்துட்டார். 13வது பாட்டுல என்ன பண்ணிட்டார்? கையார் வளை சிலம்ப, காதார் குழையாட, மையார் குழற் குரல, தேன்பாய வண்டொலிப்ப. 2 கையையும் காய வச்சு மாத்தி மாத்தி ஆடுறதுனால கையாடுது, கையார் வளை சிலம்ப. அந்த காய் எங்க போகுதுன்னு பிடிக்கிறதுக்காக கண்ணால பார்க்கிறா, தலை காது தோடுதாது, காதார் குழையாட. இப்படி தலை ஆடுறதுனால கூந்தல் அவிழ்ந்து தூக்கி போச்சு. அதனால மையார் குழல் குரல. கூந்தல் அவிழ்த்தோம்னு அந்த கூந்தலுக்குள் இருந்த பூவில் இருந்த தேன் கீழே சொட்டிச்சு, தேன்பாய. தேன் சொட்டினோன்னா வண்டு வந்து அதை மைக்கிறதுக்கு வண்டு வைப்ப. அப்ப இவர்கள் ஆடும்போது ஏற்பட்ட அந்த உடல் அசைவு ஆட்டத்தையும் 2 வரியிலே சொல்லி காட்டி மற்றதெல்லாம் அவர் வாயினால் பாடிய பாடலாக காட்டி வந்திருக்கிறார் என்ற நிலையை
இந்த அம்மானை ஆகிய பகுதியில் நாம் பார்த்தோம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.